तले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकं नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. Hare Krishna everyone. It is certainly my honor and privilege to be participating in this Bhakti retreat event series of wonderful discussions organized by ISKCON Chennai. அன்பார்ந்த பக்தர்களே, இஸ்கான் சென்னை இந்த பக்தி உற்சவ நிகழ்ச்சியில் பல வைஷ்ணவ ஆச்சாரியர்களை பற்றி நிகழ்ச்சிகளை அமைத்து வருகின்றது. அதில் நான் பங்கு கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். Out of the many flaws that I have, one also includes that I cannot speak Tamil. என்னிடம் இருக்கக்கூடிய பல குற்றங்களில் ஒன்று என்னால் தமிழ் சிறப்பாக பேசுவதற்கு இயலாத ஒன்றாகும். So therefore I will be attempting to speak in English. Actually I can't even speak English properly. ஆகவே நான் ஆங்கிலத்தில் பேசுகின்றேன். And our Ramani Mohan Prabhu will very lovingly and nicely translate it into Tamil. அந்த சொற்பொழிவானது தமிழிலும் மொழிபெயர்க்கப்படும். My special gratitude to the deities of the temple and the management who have organized such a wonderful event and given me a small place to serve. நான் இந்த சொற்பொழிவை தொடங்குவதற்கு முன்னால் சென்னையில் வீட்டிற்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். அத்துடன் இஸ்கான் நிர்வாகத்திற்கும் எனக்கு வாய்ப்பளித்ததற்காக மிக்க மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். I thank the temple president. I thank the GBC and all the Diksha gurus in the area who are motivating, guiding and steering the congregation ahead day after day after day for so many decades now. கோவில் தலைவர்களுக்கும் ஜிபிசி தலைவர்களுக்கும் மூத்த சன்னியாசிகளுக்கும் பக்தர்களை தினந்தோறும் ஊக்குவித்து அவர்களது ஆன்மீக வாழ்க்கையை முன்னேறுவதற்கு வழிகாட்டக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை அவர்களது பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். And to all the wonderful assembled Vaishnavas and Vaishnavis who have come here to motivate and inspire me to speak a few words glorifying Srila Vishwanatha Chakravarthy Thakura. Unto all of you my prostrate obeisances. மேலும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரரை பற்றி பேசுவதற்கும் எனக்கு உற்சாகம் அளிப்பதற்காக இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து வைஷ்ணவர்கள் மற்றும் வைஷ்ணவிகளின் பாத கமலங்களிலும் நான் எனது மனமார்ந்த நன்றியினை சமர்ப்பிக்கின்றேன். தத்தினம் துர்தினம் மன்யே மேகாச்சாதம் ந துர்தினம் யத்தினம் கிருஷ்ண சம்லாபம் கதா பீயூஷ வர்ஜிதம். Traditionally, a bad day is defined as that day when it's pretty cloudy. பொதுவாக எந்த நாளானது துர்நாளாக கருதப்படுகின்றது என்றால் எந்த நாளானது மேகத்தினால் முழுவதுமாக சூழப்பட்டிருக்கின்றதோ அந்நாளே. Because when the sun is covered by the clouds and it's drizzling, people prefer to stay at home and they can go out. சூரியனை மேகமானது மறைக்கும் பொழுது அப்பொழுது மக்கள் வெளியே செல்வதற்கு விருப்பம் கொள்ளாமல் வீட்டிலேயே தங்கி விடுகின்றனர். But our acharyas describe that's not the definition of a bad day. Tat dinam durdinam manye mega chadam na durdinam. The day when the sun is covered by the clouds, although it seems externally that it's a bad day, that's actually not the definition of a bad day. ஆனால் நமது ஆச்சாரியர்கள் என்ன கருத்து கூறுகின்றார்கள் என்றால் சூரியனை மேகமானது மறைக்கக்கூடிய நாளானது ஒரு துர்நாளாக கருதப்பட்டாலும் அது உண்மையில் துர்நாளாக கருதப்படுவது இல்லை என்று கூறுகின்றனர். Then which day is a bad day? அப்பொழுது எந்த நாளானது மிகவும் மோசமான நாளாக கருதப்படுகின்றது? தினம் கிருஷ்ண சம்லாபம் கதா பீயூஷ வர்ஜிதம். That day which is devoid of an opportunity to hear and sing the glories of Krishna and his beloved associates. That day is actually a bad day. கிருஷ்ணர் மற்றும் அவர்களது பக்தர்களை பற்றிய அற்புதமான விஷயங்களை எந்த நாளில் கேட்க முடியவில்லையோ அந்த நாளே உண்மையில் மோசமான நாளாக கருதப்படுகின்றது. I want to thank all of you for making my day good today. ஆகவே இன்றைய தினம் எனக்கு ஒரு நல்ல நாளாக அமைத்து கொடுத்த உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள். Sri Chaitanya Charitamrita describes Krishna Bhakti Janma Moola Hoy Sadhu Sangha Krishna Prema Janme Teho Punar Mukhya Anga. Very, very important verse.
இது சைத்தன்ய சரிதாமிருதத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பதமாகும். What does it say? இந்த பதமானது என்ன கூறுகின்றது? Krishna Bhakti Janma Moola Hoye Sadhu Sangha. That the most important limb for Krishna Bhakti is associating with sadhus. கிருஷ்ண பக்தியில் மிக முக்கியமான அங்கமானது சாதுக்களுடன் தொடர்பு கொள்வதே ஆகும். So someone may say maybe that's for the initial stages, but then later it's not needed. Some may say like that. ஆனால் சிலர் என்ன கூறுவார்கள் என்றால் அது தொடக்கத்தில் வேண்டுமானால் உண்மையாக இருக்கலாம், ஆனால் பிற்காலத்தில் அது தேவையற்றது ஒன்று என்று சிலர் கூறுவது உண்டு. But our Krishnadas Kaviraj Goswami says that's not true. Krishna prema janme teho punar mukhya anga. Even after we have developed Krishna prema, love for Krishna, still that remains the most important limb of bhakti. ஆனால் நம்ம கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் இது மிகவும் தவறான கருத்து. நாம் கிருஷ்ண பிரேமையை அடைந்தாலும் கூட சாதுக்களின் சங்கமானது மிக மிக முக்கியமான அங்கமாக இருக்கின்றது. There are two ways we can associate with the sadhu. சாதுக்களுடன் இரண்டு விதங்களில் நாம் தொடர்பு கொள்ளலாம். Either in person, this is called vapu seva. நேரடியாக அவர்களுக்கு தொண்டு செய்வது அது வாப்பு சேவா என்று அழைக்கப்படுகின்றது. Or through vani, which is sound vibration. அல்லது ஒலி சப்தத்தின் மூலமாக அவர்களுடன் நாம் தொடர்பு கொள்வது அது வாணி சேவையாகும். Now vani seva has two types. அது வாணி சேவையில் இரண்டு தரங்கள் இருக்கின்றது. One, we hear from them, or second, we hear about them. ஒன்று அவர்களிடமிருந்து கேட்பது, இரண்டாவது அவர்களை பற்றி கேட்பது. So in person would mean sitting at their lotus feet, hearing Hari Katha, absorbing their mood and serving them. நேரடியாக கேட்பது என்றால் அவர்கள் முன்பாக அமர்ந்து கொண்டு அவர்களது அந்த மனப்பான்மையை ஏற்றுக்கொண்டு அந்த ரசனையுடன் அவ்வாறு நம்மை ஹரிகதையில் ஈடுபடுத்திக் கொள்வது. And what does Vani Seva mean? We take their message very seriously. Many of us may not have seen Srila Prabhupada, but by hearing Srila Prabhupada's words through the class, we take the message into our heart. That is one aspect of Vani Seva. வாணி சேவை என்பது நாம் அவர்கள் கூறக்கூடிய அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே நடந்து கொள்வது. நம்மில் பலர் ஸ்ரீல பிரபுபாதரை பார்த்ததில்லை, இருந்தாலும் ஸ்ரீல பிரபுபாதரிடமிருந்து கேட்டு நாம் உற்சாகம் அடைந்து பக்தி தொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். இது வாணி சேவையின் ஒரு தரமாகும். So hearing from Srila Prabhupada through the class and hearing from Srila Prabhupada through his books, both are the first aspect of Vani Seva. ஸ்ரீல பிரபுபாதரிடமிருந்து கேட்பது, மேலும் ஸ்ரீல பிரபுபாதரிடமிருந்து புத்தகத்தின் மூலமாக கேட்பது வாணி சேவையின் முதல் அங்கமாகும். The second aspect of Vani Seva is to hear about Srila Prabhupada or the Acharya. இரண்டாவது ஸ்ரீல பிரபுபாதரை பற்றி அல்லது ஆச்சாரியர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது. And all of them are very power potent. இவை அனைத்துமே மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களாகும். You can hear about Krishna from Srimad Bhagavatam, or you can hear from Krishna in the Bhagavad Gita. நாம் கிருஷ்ணரை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து கேட்கலாம், அல்லது கிருஷ்ணர் கூறியதையே பகவத்கீதையிடமிருந்து நேரடியாக கேட்கலாம். So similarly, in our discussion of 5 days here, we have an opportunity to associate with Srila Vishwanatha Chakravarthy Thakura through Vani. இந்த 5 நாட்களுமே ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரை பற்றி நாம் மிக மகிழ்ச்சியுடன் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு வாணியின் மூலமாக சேவை செய்து கொண்டு இருக்கின்றோம். The devotees before and the devotees after me are speaking about Srila Vishwanatha Chakravarthy Thakur's contributions. எனக்கு முன்னால் பேசிய பக்தர்கள், எனக்கு பின்னால் பேசக்கூடிய பக்தர்கள் அனைவருமே ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அவர்களின் பங்களிப்பை பற்றி மிக அற்புதமாக பேசிக் கொண்டு வருகின்றனர். So, but I don't know much about Srila Vishwanatha Chakravarthy Thakur's aspect of scholarship. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரின் மகத்துவத்தை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. I have just heard a few stories about his life, so I will just try to share that. நான் அவரது வாழ்க்கையிலிருந்து சில தத்துவங்கள் கதைகளை பற்றி கேட்டு இருக்கின்றேன். அதை நான் இன்று உங்களுடன் பங்கு கொள்ள போகின்றேன். Couple of days from now is Vasanta Panchami on the Gaudiya Vaishnava calendar here in America. இன்று அமெரிக்காவில் கௌடிய வைஷ்ணவ நாள்காட்டியின்படி சில நாட்களில் வசந்த பஞ்சமியானது அனுசரிக்கப்பட போகின்றது. Which is the first day of the spring season in the beautiful loving pastimes of Shri Radha and Krishna in Vrindavan. விருந்தாவனத்தில் ஸ்ரீ ராதா கிருஷ்ண லீலை செய்யக்கூடிய அந்த வசந்த காலத்தின் முதல் நாளாக இந்த நாளானது கொண்டாடப்படுகின்றது. That also marks the disappearance day of Srila Vishwanatha Chakravarthy. அந்த நாள் தான் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரின் மறைவு தினமாகவும் அனுசரிக்கப்படுகின்றது. So when we
speak about Srila Vishwanatha Chakravarthy Thakura and hear about Srila Vishwanatha Chakravarthy Thakura from both ways, our consciousness gets purified. ஆகவே நாம் விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்குரரை பற்றி பேசினாலும் அல்லது விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்குரரை பற்றி நமது காதுகளினால் கேட்டாலும் நமது உணர்வானது தூய்மைப்படுத்தப்படுகின்றது. Srila Vishwanatha Chakravarthy Thakura appeared about 10 or 11 generations back in our Guru Parampara. From this நமது குரு பரம்பரையில் 10 அல்லது 11 தலைமுறைகளுக்கு முன்னால் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்குரர் அவதரித்தார். Srila Chakravarthy Pad appeared about 400 years ago. குறிப்பாக விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்குரர் 400 ஆண்டுகளுக்கு முன்னால் தோற்றமளித்தார். As Srila Prabhupada explains, when the king travels or the queen travels from one place to another, all their assistants and maidservants travel with them. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுவதுண்டு, ஒரு மன்னரோ அல்லது ராணியோ ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே அவர்களுடன் செல்வது உண்டு. Some appear, some travel before, some travel with, and some travel after. சிலர் அந்த ராஜா அல்லது ராணிக்கு முன்னால் செல்வார்கள், சிலர் ராஜா ராணியுடன் செல்வார்கள், சிலர் இவர்களுக்கு பின்னால் வருவதும் உண்டு. Sri Chaitanya Mahaprabhu is the king and queen of Vrindavan combined together in one form who appeared 500 years ago. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவே பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ராஜா ராணியின் ஒரு சேர்ந்த கலவையாக 500 ஆண்டுகளுக்கு முன்னால் தோற்றமளித்தார். And Krishnadas Kaviraj Goswami has given so many beautiful, wonderful verses to establish this. இதை உறுதி செய்வதற்கு ஸ்ரீல விஸ்வநாத் கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி அவர்கள் பல அற்புதமான பதங்களை நமக்கு அளித்திருக்கின்றார். Radha Krishna Pranaya Vikritir Ladhinir Shaktirasmad Ekatmanav Api Bhuvi Pura Deha Bhedam Gatautau Chaitanyakyam Prakatam Aduna Tatvayam Chaikyam Aptam Radha Bhava Dyuti Suvalitam Naumi Krishna Swarupam. Krishnadas Kaviraj Goswami in the Chaitanya Charitamrit starts off by saying, I bow down to the lotus feet of Sri Chaitanya Mahaprabhu, who's actually Krishna in the complexion and devotional mood of Srimati Radharani. ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி அவர்கள் சைத்தன்ய சரிதாமிரதத்தின் ஆரம்பத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரே ராதாராணியின் அத்தகைய மனப்பான்மையை கொண்டு தோற்றமளித்தார். அவருக்கு எனது முதல் வந்தனங்களை சமர்ப்பிக்கின்றேன் என்று கூறி தொடங்குகின்றார். And Radharani is the queen of Vrindavan and Krishna is the king. This was established by Srila Jiva Goswami in the Yugalastakam. ஜீவ கோஸ்வாமி அவர்கள் தனது யுகலாஷ்டகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரே பிருந்தாவனத்தின் மன்னராகவும் ஸ்ரீமதி ராதாராணியே பிருந்தாவனத்தின் நாயகியாகவும் உறுதி செய்துள்ளார். So when the king and queen travel together in Kali Yuga from the spiritual world as Sri Chaitanya Mahaprabhu, many associates travel before, many travel with, and many travel after Sri Chaitanya Mahaprabhu down into this world. ஆன்மீக உலகத்தில் இருந்து கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதாராணியும் இந்த உலகத்தில் சைத்தன்ய மகாபிரபுவாக தோற்றமளிக்கும் பொழுது அவர் தோன்றுவதற்கு முன்னால் சிலர் ஆன்மீக உலகத்தில் இருந்து தோற்றமளித்தனர். அவருடனே சிலர் வந்தனர். அவர் சென்ற பிறகும் சிலர் அவருக்கு பின்னால் வந்தனர். Some associates who appeared before Sri Chaitanya Mahaprabhu include Advaitacharya, Srivas Pandit, etc. சைத்தன்ய மகாபிரபு தோன்றுவதற்கு முன்னால் அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் டாக்குரர் போன்றோர் அவதரித்தனர். And some appeared with Sri Chaitanya Mahaprabhu as Gadadhar Pandit. கதாதர் பண்டிதர் போன்றோர் சைத்தன்ய மகாபிரபு தோன்றும் போது அவருடன் தோற்றமளித்தனர். And many associates who appeared after Sri Chaitanya Mahaprabhu also include Srila Vishwanatha Chakravarthy Thakura, who appeared about 150 years after Sri Chaitanya Mahaprabhu into this world. இந்த உலகத்தில் சைத்தன்ய மகாபிரபு சென்ற பிறகு 150 ஆண்டுகளுக்கு பின்னால் ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் போன்றோர் தோற்றமளித்தனர். He appeared in about 1638 in a Brahmana family in a village called Devagram in Nadia. நதியாவில் வங்காளத்தில் இருக்கக்கூடிய நதியாவில் தேவநகர் என்கின்ற இடத்தில் 1638வது வருடம் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவதரித்தார். And he left behind a legacy which was inconceivably unlimited. And he left behind a legacy which was inconceivably unlimited. அவர் விட்டு சென்ற காப்பியங்கள் அனைத்துமே என்றுமே எல்லை அடங்காதது, என்றுமே போற்றத்தக்கக்கூடியது. Right from his childhood he was a brilliant scholar of Sanskrit. அவர் தோன்றியதிலிருந்தே சமஸ்கிருதத்தில் மிக கைதேர்ந்த வல்லுநராகவே இருந்தார். And in his life Srila Vishwanatha Chakravarthy Thakura wrote more than 40 books in Sanskrit language. சமஸ்கிருதத்தில் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். All of those books
just glorify Krishna and his associates. And many of them even include the commentary on Bhagavad Gita and Bhagavatam and the works of Srila Rupa Goswami. இவற்றில் அனைத்து புத்தகங்களுமே ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ராதாராணியின் மகத்துவத்தை எடுத்துரைக்கின்றது. அது மட்டுமின்றி ஸ்ரீமத் பாகவதம் ஜீவ கோஸ்வாமியால் வழங்கப்பட்ட பல நூல்களுக்கு கருத்துகளும் இவரது நூல்களில் அடங்கி இருக்கின்றது. Rupa Goswami, Kavi Karanapur and Narottam Das Thakur's books are also being commented upon by Srila Vishwanatha Chakravarthy. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரர் அவர்களால் ரூப கோஸ்வாமி அவர்கள் எழுதிய கிருஷ்ண கர்ணாமிர்த் மற்றும் நரோத்தம தாஸ் தாக்கூரர் போன்றவற்றிற்கும் கருத்துக்களானது வழங்கப்பட்டு இருக்கின்றது. Even Srila Prabhupada has profusely quoted Srila Vishwanatha Chakravarthy Thakura in his commentaries on the Srimad Bhagavatam. ஸ்ரீல பிரபுபாதரும் தனது பொருளுரையில் ஸ்ரீமத் பாகவதத்தில் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அவர்கள் வழங்கிய மேற்கோள்களை பல இடத்தில் மிக பிரதானமாக வழங்கி இருக்கின்றார். Many Gaudiya Vaishnava scholars and devotees, they are of the opinion that Srila Vishwanatha Chakravarthy Thakura was very specially empowered by Srila Rupa Goswami to comment more on his books. ரூப கோஸ்வாமியின் புத்தகங்களுக்கு பொருளுரை வழங்குவதற்காக ரூப கோஸ்வாமி அவர்களால் சக்தி ஊட்டப்பட்டவர் ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர என்று பெரும்பாலான வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். Something very fascinating is about to be understood now. இப்பொழுது நான் கூறக்கூடிய ஒன்று மிகவும் புரிந்து கொள்வதற்கு சிறப்பான ஒன்றாக இருக்க போகின்றது. Srila Rupa Goswami wrote a book called Bhakti Rasamrita Sindhu. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவர்கள் பக்தி ரசாமிருத சிந்து என்கின்ற நூலை இயற்றி இருக்கின்றார். And when Srila Vishwanath Chakravarthy Thakura commented on that book, he called that book Bhakti Rasamrita Sindhu Bindu. ஆனால் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் இந்த நூலுக்கு வியாக்கியானம் வழங்கும் பொழுது இந்த நூலை பக்தி ரசாமிருத சிந்து பிந்து என்று பெயரிட்டார். Why? ஏன் அவ்வாறு பெயரிட்டார்? Because Bhakti Rasamrita Sindhu means an ocean, and Bhakti Rasa Amrita, it's the ocean of nectarian devotion. This is the original book of Rupa Goswami. ரூப கோஸ்வாமி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் முதல் உண்மையான சிந்து என்றால் சமுத்திரம். இது பக்தி ரசாமிருத்தம் ஆகிய சமுத்திரம் என்றே அதன் மூல பொருளாகும். Vishwanath Chakravarthy Thakura is expressing his humility by saying, I cannot explain the ocean which is Sindhu. I will just try to give a drop which is called Bindu. Therefore he named it Bhakti Rasamrita Sindhu Bindu, a drop in that ocean. ஆனால் சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் தனது பணிவின் காரணத்தினால் இந்த பக்தி ரசாமிருதம் ஆகிய மாபெரும் சமுத்திரத்தை பற்றி என்னால் விளக்க முடியாது. ஆகவே அடியேனாகிய நான் இந்த பக்தி சமுத்திரமாகிய இந்த பக்தி ரசாமிருதம் ஆகிய மிகப்பெரிய சமுத்திரத்தில் ஒரு சிறு துளியை பற்றி விளக்கப் போகின்றேன் என்று பக்தி ரசாமிருத சிந்து பிந்து என்று பெயரிட்டார். There's another beautiful book by Srila Rupa Goswami called Sri Ujjwala Nilamani. மேலும் ரூப கோஸ்வாமி அவர்கள் உஜ்வல நீலாமணி என்கின்ற மிக அற்புதமான ஒரு நூலையும் படைத்திருக்கின்றார். To which Srila Vishwanath Chakravarthy Thakura wrote a commentary by the name Ujjwala Nilamani Kiran. ஆனால் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் இதற்கு வியாக்கியானம் வழங்கி அதற்கு ஸ்ரீல உஜ்வல நீலாமணி கரண் என்று பெயரிட்டார். What does the word Kiran mean? கிரண் என்றால் என்ன? அதன் பொருள் என்ன? Srila Rupa Goswami wrote his book as Ujjwala Nilamani, and what that means is that Ujjwala means very effulgent and Nilamani means blue sapphire stone. So this is very beautiful. உஜ்வல நீலாமணி என்று முதலில் ரூப கோஸ்வாமி அவர்கள் பெயரிட்டார். உஜ்வல என்றால் ஒளி பொருந்தியது, நீலாமணி என்றால் வைடூரியக்கல், நீலக்கல் ஆகிய வைடூரியக்கல். சோ ஆகவே இதற்கு அவ்வாறு அவர் பெயரிட்டார். Srila Rupa Goswami previously wrote Bhakti Rasamrita Sindhu, which means an ocean of devotion. But what does a deep diver do? When he goes into the ocean, he finds an oyster in which he finds a pearl. ரூப கோஸ்வாமி அவர்கள் முதலில் பக்தி ரசாமிருத சிந்து என்ற நூலை இயற்றினார். ஆகவே இந்த பக்தியாகிய சமுத்திரத்தில் நீந்தி கொண்டிருக்கும் போது அதில் உள்ளே செல்ல அங்கு அந்த ஒரு பெட்டியில் ஒரு அற்புதமான வைர கல்லானது மறைக்கப்பட்டு இருப்பதை உணர்ந்தார். So in Bhakti Rasamrita Sindhu, Srila Rupa Goswami describes all the rasas, all the different relationships in Braja. But then he kept Madhurya Rasa, the dealing of Radha and Krishna and all their associates, as the blue sapphire stone in the oyster of Ujjwala Nilamani. இந்த பக்தி ரசாமிருத சிந்துவில் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ரசங்களையும் பற்றி விளக்கி இருக்கின்றார். ஆனால் அதில் மாதுரிய ரசமாகிய அந்த பிரேமையை, இந்த வைரக்கல் போன்ற இந்த பிரேமையை அவர் இந்த உஜ்வல நீலாமணி என்கின்ற ஒரு பொக்கிஷத்திற்குள்ளே வைத்திருக்கின்றார்.
So just like a pearl is found in the oyster in the deep depths of the ocean, Srila Rupa Goswami has given all of his offerings of Madhurya Prem as Ujjvala Nilamani, deep down in the oyster of his heart of compassion, after describing the ocean of Bhakti Rasamrita Sindhu. எவ்வாறு ஒரு சமுத்திரத்தில் ஆழமாக செல்ல செல்ல முத்தானது ஒரு பெட்டகத்துக்குள்ளே மறைந்திருக்கின்றதோ அது போல சில விஸ்வநாத ரூப கோஸ்வாமி அவர்கள் இந்த மாபெரும் பொக்கிஷமாகிய அமிர்தத்தை தனது உஜ்வல நீலாமணி என்கின்ற ஒரு பெட்டகத்துக்குள்ளே வைத்து நமக்கு வழங்கியிருக்கின்றார். Ujjvala Nilamani also refers to Krishna, whose complexion is like a very effulgent, astonishing, bluish black sapphire stone. மேலும் இந்த உஜ்வல நீலாமணி என்பது கிருஷ்ணரை குறிக்கின்றது. கிருஷ்ணராகியவர் ஒளி பொருந்திய இந்த மரகத நீல நிறமுடைய மரகத கற்களை போல ஒளி பொருத்தக்கூடியவர். So when Vishwanatha Chakravarthy Thakura commented on that book, he called it Ujjvala Nilamani Kiran. Why? Because the word Kiran means only one ray of light. He says, I can't describe the whole sapphire stone, but just one ray of light coming out of it. That's my commentary. ஆகவே ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் இதற்கு வியாக்கியானம் வழங்கும் பொழுது இதற்கு உஜ்வல நீலாமணி கிரண் என்று பெயரிட்டார். கிரண் என்றால் அந்த ஒளியிலிருந்து வரக்கூடிய ஒரு ரேகையை குறிக்கின்றது. என்னால் இந்த முழு ஒளியையும் விவரிக்க முடியாது, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு துளி ரேகையை மட்டுமே என்னால் விவரிக்க முடியும் என்பது இதன் கருத்து. Now the third book that Srila Rupa Goswami Pad wrote is Laghu Bhagavatamrita. மேலும் ரூப கோஸ்வாமி அவர்கள் தனது மூன்றாவது நூலாக லகு பகவதாமிருதா என்பதை எழுதியிருக்கின்றார். So we know both Srila Sanatana Goswami Pad and Rupa Goswami Pad both wrote a Bhagavatamrita. Sanatana Goswami wrote a Brihad, a big version, and Srila Rupa Goswami wrote a Laghu, a smaller version. சனாதன கோஸ்வாமி மற்றும் ரூப கோஸ்வாமி இருவருமே பாகவதாமிருதத்தை ஏற்றி இருக்கின்றார்கள். சனாதன கோஸ்வாமி அவர்கள் பெரிய பிருகத் பாகவதாமிருதத்தை ஏற்றினார். ரூப கோஸ்வாமி லகு பாகவதாமிருதத்தை ஏற்றினார். The word Bhagavata Amrita means a nectar pot of the Srimad Bhagavatam. பாகவத அமிர்தா என்றால் இந்த அமிர்தமாகிய பொக்கிஷத்தை கொண்டுள்ள ஒரு பாத்திரத்தை குறிக்கின்றது. Srila Vishwanatha Chakravarthy Thakura commented on that and he called it Bhagavata Amrita Kana. Kana means a small atomic particle. சில விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூரர் இதற்கு வியாக்கியானம் எழுதியிருக்கின்றார். அதற்கு லகு பகவதாமிருதா கனா என்று பெயரிட்டார். கனா என்றால் இந்த அமிர்த பானையில் இருக்கக்கூடிய ஒரு துளி அமிர்தத்தை குறிக்கின்றது. How astonishing is this? இது எவ்வளவு வியப்பானது! That when Rupa Goswami writes an ocean, Vishwanath Chakravarthy Thakura calls it Bindu. My commentary is only a drop in that ocean. எவ்வாறு ரூப கோஸ்வாமியானவர் மாபெரும் சமுதிரத்தை பற்றி விளக்கும் பொழுது அதற்கு பிந்து எனது வியாக்கியானமானது அதில் ஒரு துளி துளி என்று அவர் கூறியிருப்பது. And when Srila Rupa Goswami Pad writes a blue sapphire stone, Chakravarthy Pad writes a kiran, which means only a ray of light coming out of it. அவ்வாறு நீலமணி கல்லை பற்றி முழுமையாக அவர் விலகி இருக்கும் பொழுது எனது வியாக்கியானமானது அந்த கல்லிலிருந்து வரக்கூடிய ஒரு துளி ரேகையை மட்டுமே சார்ந்தது என்று கூறியிருப்பதும் வியப்பானது. And when Srila Rupa Goswami writes Bhagavata Amrita, which means nectar of Srimad Bhagavatam, Vishwanath Chakravarthy Pad comments an atomic particle and he calls it Kana. பாகவதாமிருதா என்கின்ற அமிர்தத்தை பற்றி அவர் கூறியிருக்கும் பொழுது ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூரர் அவர்கள் கனா அதிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு துளி என்று தனது வியாக்கியானத்தை அவர் வழங்கியிருக்கின்றார். So you can see the scholarship of Srila Vishwanatha Chakravarthy Thakura even in giving titles to his book. Drop in the ocean, ray of light coming out of a blue sapphire, or an atomic particle of a pot of nectar. ஆகவே இதிலிருந்து ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அவர்களின் அவர் பண்டிதத்தனத்தை நம்மால் பார்க்க முடியும். சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அலையிலிருந்து ஒரு துளி, மேலும் நீலக்கல்லிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியிலிருந்து ஒரு ரேகை, மேலும் what you said that Prabhu? பாகவத அமிர்த பானையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தின் ஒரு துளி என்று அவர் தனது பண்டிதத்தனத்தை காண்பித்திருக்கின்றார். In this way, Srila Vishwanatha Chakravarthy Thakura gave this world inconceivably beautiful books like Madhurya Kadambini and Chamatkar Chandrika and a few more. இவ்விதமாக மாதுரிய கதம்பினி, சமத்கார் சந்திரிகா என்ற மிகப்பெரிய அற்புதமான நூல்களை நமது சமுதாயத்திற்கு ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூரர் வழங்கி இருக்கின்றார். He's given another book called as Vrajariti Chintamani, where Srila Vishwanatha Chakravarthy Thakura beautifully glorifies Sri Vrindavan Dham.
மேலும் விருந்தாவனத்தின் மகிமை எடுத்து கூறக்கூடிய பிரஜபிருந்த சிந்தாமணி என்கின்ற மிக அற்புதமான ஒரு நூலையும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் இயற்றி இருக்கின்றார். In fact, actually, when Srila Vishwanatha Chakravarthy Thakura was a small child, he used to learn Srimad Bhagavatam from his older brother, Rambhadra Chakravarthy. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் இளம் பருவத்தில் தனது மூத்த சகோதரரான ராம்பிரத சக்கரவர்த்தி என்பவரிடம் Rambhadra Chakravarthy. ராம்பத்ர சக்கரவர்த்தி என்கின்றவரிடமிருந்து பாகவதத்தை பற்றி கேட்பது உண்டு. So Rambhadra Chakravarthy used to teach him Srimad Bhagavatam right from childhood, and this got in so much devotional sentiments in the heart of Srila Vishwanatha Chakravarthy. ராம் சக்கரவர்த்தி மிக அற்புதமாக பாகவதத்தை தனது இளம் வயதிலிருந்து இவருக்கு எடுத்து கூறியிருப்பதன் மூலமாக பாகவதத்தின் மீது இவரது பற்றுதலானது அதிக அளவில் வளர்ந்தது. It is described as a child, Srila Vishwanatha Chakravarthy Thakura, after hearing and studying with his older brother Rambhadra Chakravarthy, the Srimad Bhagavatam, he lost taste in everything. Children used to play outside and Chakravarthy Pad was sitting and chanting the holy name. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் தனது மூத்த சகோதரரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை இளம் வயதிலிருந்து கேட்பதன் மூலமாகவே இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலிருந்து பற்றற்ற நிலைமையில் வளர்ந்தார். பிள்ளைகள் வெளியே விளையாடினாலும் இவர் தனது அறையில் உள்ளே தனது மூத்த சகோதரிடமிருந்து பாகவதத்தை அமர்ந்து கேட்பது உண்டு. Just by hearing the verse once, he could remember it all his life. ஒரு பதத்தை ஒரு முறை கேட்பதன் மூலமாகவே வாழ்நாள் முழுக்க அந்த பதத்தை அவர் நினைவு கொள்வது உண்டு. His brother, after teaching him the whole Srimad Bhagavatam, asked Srila Chakravarthy Pad that what do you think is the conclusion of the 12 cantos? அவரது மூத்த சகோதரர் அனைத்து பாகவதத்தின் விஷயத்தை கூறியவுடன் பாகவதத்தின் முடிவாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரிடம் கேட்டார். So Srila Vishwanatha Chakravarthy Thakura as a child said, I don't know. குழந்தையாக இருக்கக்கூடிய விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் கூறினார், எனக்கு தெரியவில்லை. So his older brother Rambhadra Chakravarthy said, read the 12 cantos of Srimad Bhagavatam all over again. All over? All over again. Read it again. அவரது மூத்த சகோதரரான ராம்பத்ர சக்கரவர்த்தி தாக்கூரர் அவரிடம் கூறினார், நீங்கள் இந்த பாகவதத்தின் 12 காண்டங்களையும் மீண்டும் ஒரு முறை படியுங்கள் என்று. Srila Vishwanatha Chakravarthy Thakura finished reading the 12 cantos in 1 year. ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் முழு காண்டங்களையும் ஒரு 1 hour ஒரு வருஷம் 1 year. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் இந்த 12 காண்டங்களையும் ஒரு வருடத்தில் படித்து முடித்தார். And then after that he came back to his brother and said, I have finished. His brother said, so what is the conclusion? அப்பொழுது பிறகு ஒரு வருட காலத்திற்கு பின்னால் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அவரது மூத்த சகோதரிடம் வந்து, நான் படித்து முடித்து விட்டேன் என்று கூறினார். அப்பொழுது அவர் கேட்டார், இப்பொழுது இதன் முடிவாக என்ன நீங்கள் நினைக்கின்றீர்கள்? So Srila Vishwanatha Chakravarthy Thakura, when he was asked what is the essence of Srimad Bhagavatam, what is the conclusion, he said, there's only one essence. அப்பொழுது பாகவதத்தின் சாரம் என்ன, பாகவதத்தின் முடிவு என்ன என்கின்ற கேள்வியானது அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர் கூறினார், பாகவதத்தின் சாரம் ஒன்றுதான். He said, Vrindavan is the eternal home of Radha and Krishna, and our only duty is to live there and serve them for all times to come. This is what is the conclusion of Srimad Bhagavatam. ஸ்ரீமத் பாகவதத்தின் முடிவு என்ன என்றால், விருந்தாவனமே ஸ்ரீமதி ராதாராணி மற்றும் கிருஷ்ணரின் இருப்பிடமாகும். நமது கடமை அந்த விருந்தாவனத்தில் சென்று அவர்களுக்கு நித்தியமாக தொண்டு செய்வது மட்டுமே. We also read Srimad Bhagavatam. Is this the conclusion that we come to? நாமும் ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கின்றோம், ஆனால் இந்த முடிவுதான் நாம் வருகின்றோமா? So when Srila Vishwanatha Chakravarthy Thakura said this, glorifying Sri Vrindavan Dham, his brother Rambhadra Chakravarthy said, very good, you have understood Srimad Bhagavatam. அப்பொழுது அவர் இந்த கருத்தை தனது மூத்த சகோதரர் ராம்பத்ர சக்கரவர்த்தி தாக்கூரிடம் கூறும் பொழுது அவர் கூறினார், மிக்க நன்று, நீ பாகவதத்தின் சாராம்சத்தை மிக அற்புதமாக தெரிந்து கொண்டிருக்கின்றாய். This is why we see Srila Vishwanatha Chakravarthy Thakur's books are all dipped in Braja Prem, the love of Vrindavan. ஆகவே பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரஜ பிரேமையில் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்களின் அனைத்து நூல்களும் இருப்பதை நாம் இதன் மூலமாக உணரலாம். Srila Vishwanatha Chakravarthy Thakur wrote another beautiful book apart from Vrajariti Chintamani. It is called Sankalpa Kalpadruma. விஜயரீதி சிந்தாமணியை தவிர மற்றொரு நூலை அவர் இயற்றி இருக்கின்றார். அந்த நூலின் பெயர் சங்கல்ப கல்பத்ருமா. சங்கல்ப கல்பத்ருமா என்கின்ற ஒரு அற்புதமான நூலையும் இயற்றி இருக்கின்றார். And even there Srila Vishwanatha Chakravarthy Thakur has glorified
Radha and Krishna in Braj. அங்கேயும் ஸ்ரீமதி ராதாராணி மற்றும் கிருஷ்ணரை விரஜபூமியில் மிக அற்புதமாக வர்ணித்திருக்கின்றார். We know from the Bhagavad Gita that we should worship Krishna and we should not worship the demigods. நாம் பகவத்கீதையிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் முழுமுதல் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டுமே வழிபாடு செய்ய வேண்டும், தேவர்களை நாம் வழிபாடு செய்யக்கூடாது. But in this book, Sankalpa Kalpadruma, Srila Vishwanatha Chakravarthy Thakura offers obeisances to Lord Shiva. ஆனால் இந்த சங்கல்ப கல்பத்ருமாவில் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் சிவபெருமானுக்கு தனது நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றார். Is he going against Gita? Is he doing something wrong? அப்பொழுது அவர் கீதையிலிருந்து விலகி செல்கின்றாரா அல்லது ஏதேனும் தவறு செய்கின்றாரா? No, absolutely no. நிச்சயமாக இல்லை. Srila Vishwanatha Chakravarthy Thakura composes a verse and offers prayers to Lord Shiva as follows. Prabhuji? He writes a verse and offers obeisances to Lord Shiva as follows. Now we okay. இப்பொழுது பின்வருமாறு அவர் சிவபெருமானை போற்றி ஒரு பதத்தை அந்த நூலில் இயற்றி இருக்கின்றார். He says, Vrindavana vanipate jaya soma soma maule sanandana sanatana naradedhya gopishwara vraja vilasi yugangri padme prema prayacha nirupadi namo namaste. What is he asking Lord Shiva? இப்பொழுது அவர் சிவபெருமானிடம் என்ன பிரார்த்தனையை முன்வைக்கின்றார்? Oh Lord Shiva, even the greatest demigods and the greatest munis are at your lotus feet. அவர் கூறுகின்றார், மிக சிறந்த தேவர்கள் மிக சிறந்த முனிவர்களுமே கூட உங்களது பாதங்களில் தஞ்சம் அடைந்திருக்கின்றார்கள். And you are standing as a doorkeeper in the beautiful forests of Braj. ஆனால் நீங்களோ மிக விருந்தாவனத்தின் அற்புதமான காடுகளில் ஒரு வாயில் காப்பாளராக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். I have only one desire. எனக்கு ஒரே ஒரு விருப்பம் மட்டுமே இருக்கின்றது. Gopishwara vraja vilasi yugangri padme prema prayacha nirupadi namo namaste. Oh Lord Shiva, I bow down to your lotus feet with only one desire in my heart. Please give me love of Godhead so that I can serve the divine beautiful lotus feet of Radha and Krishna who are walking in the forests of Braj. ஆகவே சிவபெருமானிடம் அவர் செய்யக்கூடிய ஒரே பிரார்த்தனை, இந்த அற்புதமான விருந்தாவன காடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ராதா கிருஷ்ணர் மீது அற்புதமான அந்த பிரேமையை தயவு செய்து எனக்கு வழங்குங்கள் என்று அவர் தனது இதயத்திலிருந்து பிரார்த்தனையை சிவபெருமானிடம் சமர்ப்பிக்கின்றார். Srila Vishwanatha Chakravarthy Thakura is praying like that, but he is actually an eternal maidservant of Radharani in the spiritual world. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரை இவ்வாறு பிரார்த்தனை செய்கின்றார். ஆனால் உண்மையில் அவர் ஸ்ரீமதி ராதாராணியின் அற்புதமான சேவகர்களில் ஆன்மீக உலகத்தில் ஒருவராகவே அவர் இருக்கின்றார். Srila Vishwanatha Chakravarthy Thakura eternally is a very beautiful golden complexioned damsel of Braja, a maidservant of Radharani by the name Vinoda Manjari. அவர் உண்மையில் வினோத மஞ்சரி என்கின்ற பெயரில் ஸ்ரீமதி ராதாராணியில் ஒளி பொருந்திய மிக அற்புதமான சேவகராகவே அங்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். And what is his or her eternal service? அவரது நித்தியமான தொண்டு ஆன்மீக உலகத்தில் என்ன? When Radha and Krishna walk through the forests of Braj, and when the trees move to the side filled with fruits and flowers for the pleasure of Radha and Krishna, Srila Vishwanatha Chakravarthy Thakura, in his beautiful feminine maidservant, golden complexioned form as a maidservant of Radharani in the spiritual world, walks ahead. அப்பொழுது ஆன்மீக உலகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரும் ராதாராணியும் பிருந்தாவனத்தில் படர்ந்து இருக்கக்கூடிய பழங்கள் பூக்கள் நிறைந்த காடுகளில் செல்லும் பொழுது பெண் ரூபத்தில் இருக்கக்கூடிய தங்க நிறம் கொண்ட ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் இவர்களுக்கு முன்னால் சென்று அங்கு இருக்கக்கூடிய காடுகளுக்குள்ளே செல்வது இவரது தொண்டாகும். Srila Rupa Goswami has described Vrindavane viharato ihakeli kunje matta dvipa pravara kautuka vibhramena sandarshayasya yuvayor vadanar vindam dvandvam videhi mai devi kripam prasida. Oh Radha and Krishna, when you walk through the forests of Braj, which is filled with so many wonderful seasons and wonderful fruits and flowers and just perfectly arranged by Brinda Devi, oh, when will that day come when I can hide behind a tree and look at this divine couple? Rupa Goswami has prayed like this. ரூப கோஸ்வாமி அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார் என்றால், ராதா கிருஷ்ணர் அவர்கள் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அந்த காடுகளில் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய மரங்களில் காய்க்கக்கூடிய அந்த பழங்கள் மற்றும் பூக்களுக்குள்ளே செல்லக்கூடிய அந்த ஏற்பாட்டினை செய்த பிருந்தா தேவியே, நான் அந்த காடுகளுக்குள்ளே பின்னால் ஒளிந்து கொண்டு பார்க்கக்கூடிய நாளானது எனக்கு எப்பொழுது அமையும் என்ற ஏக்கத்துடன் கூறியிருக்கின்றார். And following Srila Rupa Goswami,
Just walking behind him is Srila Vishwanatha Chakravarthy Thakura in his original feminine form as a maidservant of Radharani. அவர் ரூப கோஸ்வாமி பின்பற்றி இந்த விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூரர் அவர்களும் பிருந்தாவனத்தில் ஒரு அழகிய பெண் ரூபத்தில் அங்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கின்றார். And what is he doing? When Radha and Krishna are walking, Chakravarti Pad in his original form is walking ahead of them, offering flowers in the air. So as Radha and Krishna are walking, beautiful petals are falling on them, just creating the ambience for their sweet loving pastimes. அவர் என்ன ஆன்மீக உலகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்? ராதாராணி மற்றும் கிருஷ்ணர் இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ளே செல்லும் பொழுது அவர்களுக்கு பின்னால் சென்று அந்த பூக்களை அவர்கள் மீது தூவி மிக அற்புதமான ஒரு சூழ்நிலையை ராதாராணி மற்றும் கிருஷ்ணரின் லீலைகளுக்காக அரங்கேற்றி கொண்டு வருகின்றார். Sometimes Radha and Krishna are sitting and playing chess. சில சமயங்களில் ராதா ராணி மற்றும் கிருஷ்ணர் அமர்ந்து கொண்டு சதுரங்கம் விளையாடுவது உண்டு. And Srila Vishwanatha Chakravarthy Thakura in his original form is sitting and fanning the divine couple, looking at their beautiful fair and dark complexioned faces. அவர்களது மிக அற்புதமான தங்க நிறமாகிய முகங்களை பார்த்து கொண்டு ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் ஆன்மீக உலகத்தில் பெண் ரூபத்தில் அவர்களுக்கு சாமரம் வீசிக்கொண்டு இருப்பார். Radha and Krishna, as they are playing chess, they are looking at black and white pieces. But for Vishwanath Chakravarthy Thakura, this is the chessboard. On one side is the white queen called Radha, and on the other side is the dark complexioned king called Krishna. And this is the chessboard of his life. ராதாராணி மற்றும் கிருஷ்ணர் சதுரங்கம் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய கருப்பு மற்றும் வெள்ளை காண்களை பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அவர்களோ வெண்மையான ஸ்ரீமதி ராதாராணி மற்றும் கருநிறமாகிய கிருஷ்ணரை மட்டுமே எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பார். அவர்களுக்கு இவர்களே சதுரங்கமாக தோற்றமளித்தனர். And when Radha and Krishna are singing and dancing and they get tired after that, Vishwanath Chakravarthy Thakura is the one who is massaging their lotus feet. ராதாராணி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் விளையாடி விட்டு களைப்படையும் பொழுது ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அவர்களே இவர்களது பாதங்களுக்கும் மசாஜ் செய்வது உண்டு. So it is not astonishing that when that eternal associate comes down as Vishwanath Chakravarthy Thakur, the essence that he grasps after reading 12 cantos is to live in Vrindavan and serve the divine couple. It's not astonishing because that's what he does eternally. அங்கு இருக்கக்கூடிய அத்தகைய மிக சிறப்பு வாய்ந்த அந்த சேவையை ஆன்மீக உலகத்தில் செய்த அவர் இந்த உலகத்தில் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் 12 காண்டங்களையும் படித்து அதன் சாரமாக ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ராதாராணிக்கு பிருந்தாவனத்தில் தொண்டு செய்வதே முக்கியம் என்று கூறுவதில் எந்த விதமான வியப்பும் இல்லை. ஏனென்றால் அவர் ஆன்மீக உலகத்தில் பிரதானமாக செய்த சேவையே அதுதான். When Vishwanath Chakravarthy Thakur was a 7-year-old child, a very big scholar had come to Nadia. விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூரர் 7 வயது சிறுவனாக சமஸ்கிருதம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு சமஸ்கிருதத்தில் மிக கை தேர்ந்த ஒரு பண்டிதர் நதியாவிற்கு வந்தார். He had defeated all directions and therefore he was called Digvijay Pandit. He had won over all the scholars in all the departments in all directions. அவர் அனைத்து திசைகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண்டிதர்களையும் ஜெயித்த காரணத்தினால் அவர் திக்விஜய் பண்டிதர் என்று போற்றப்பட்டார். அனைத்து திசைகளிலும் அனைத்து இடங்களிலும் சென்று அவங்க இருக்கக்கூடிய அனைத்து பண்டிதர்களையும் அவர் வெற்றி கண்டார். And Srila Vishwanath Chakravarthy Thakur, when he saw that he is a Digvijay Pandit who was approached Chakravarthy Pad at the age of 7, in fact not 5 but 7, when he was 7 years old, he came and he challenged this scholar. அப்பொழுது இந்த திக்விஜய் பண்டிதரை ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூரர் பார்க்கும் பொழுது 7 வயது சிறுவனாகிய இவர் அந்த பண்டிதர்களுக்கு சவால் விடுக்கின்றார். The scholar was astonished. He said, "What is this 7-year-old kid going to do in front of me? I will rip him into pieces." அப்பொழுது இந்த பண்டிதர் வியந்தார். ஏனென்றால் 7 வயது சிறுவனாக இருக்கக்கூடிய இந்த பாலகன் என்னிடம் எவ்வாறு போட்டி போட முடியும்? இவனை நான் அனைத்தும் தகர்த்து எறிந்து விடுவேன் என்று நினைத்தார். But it was like Krishna and Bakasur. Bakasur thought he could eat up Krishna, but it was actually Krishna who ate up Bakasur. He broke him into pieces. உண்மையில் இது கிருஷ்ணர் மற்றும் பகாசுரனை ஒட்டி இருக்கக்கூடியது. பகாசுரன் நினைத்தான் இத்தகைய சிறுவனை நான் எளிமையாக விழுங்கி விடுவேன் என்று. ஆனால் உண்மையில் கிருஷ்ணர் தான் அவரை வாய்க்கிழித்து நொறுக்கி விட்டார். So therefore the scholar came to defeat, but he was actually very badly humiliated and defeated by a 7-year-old child called Srila Vishwanath Chakravarthy.
இந்த திக்விஜய் பண்டிதர் உண்மையில் இந்த 7 வயது சிறுவனாகிய விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் உண்மையில் இந்த 7 வயது சிறுவராகிய விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரிடம் அவர் தோற்கப்பட்டார். So the scholar was sitting in seclusion and crying, why did this happen to me? Oh Mother Saraswati, why did this happen to me? அப்பொழுது இந்த திக்விஜய் பண்டிதர் ஓரமாக சென்று அழுது கொண்டிருந்தார். அவர் கூறினார், ஓ அன்னை சரஸ்வதியே, நான் எவ்வாறு தோற்கடிக்கப்பட்டேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். For a proud person, dishonor is worse than death. உண்மையில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நபருக்கு அவமானம் என்பது மரணத்தை காட்டிலும் வலி மிக்கது. To the extent we desire appreciation and respect, to that extent we will get offended. நாம் எந்த அளவிற்கு மதிப்பு மற்றும் மரியாதையை எதிர்பார்க்கின்றோமோ அதே அளவிற்கு நாம் அவமானமும் படுத்தப்படுகின்றோம். But a devotee who is humble, always seeing an opportunity to serve Krishna, whether he is appreciated or whether he is criticized, for him either way it doesn't matter, because either way is a distraction away from his focus, which is the service of Sri Chaitanya Mahaprabhu. உண்மையில் ஒரு உண்மையான தூய பக்தருக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அதே தருணத்தில் அவமானம் கிடைத்தாலும் அவருக்கு அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை. உண்மையில் இரண்டுமே அவர் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு செய்யக்கூடிய சேவையில் தடையாகவே அமைவதாக தூய பக்தர் கருதுகின்றார். So therefore we should introspect. If we get offended, which means we have desire to be appreciated. ஆகவே உண்மையில் நாம் அவமானப்படுத்தப்பட்டதாக நினைப்போமே ஆனால் அந்த அளவிற்கு நாம் மதிப்பு மரியாதையை எதிர்பார்த்திருக்கின்றோம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். We want to please only one person, Sri Guru, not the whole world. ஆகவே நாம் ஒரே ஒரு நபரை மட்டுமே தான் திருப்தி செய்ய வேண்டும், முழு உலகத்தையும் அல்ல. அதுவே நமது உண்மையான ஆன்மீக குரு ஆவார். But when we desire to please the whole world, and because we are limited, not unlimited, we will fail. ஆகவே இந்த முழு உலகத்தையும் நான் திருப்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்போமே ஆனால் நிச்சயமாக நாம் அதில் தோற்கடிக்கப்படுவோம். ஏனென்றால் நமது சக்தியானது ஒரு எல்லைக்கு உட்பட்டதை தவிர அது எல்லையற்றது அல்ல. And some people will appreciate us and we will befriend them, and some people will criticize us and we will think they are envious of us. சிலர் நம்மை புகழ்வார்கள், அப்பொழுது அவர் நமக்கு நெருங்கியவர் என்று நினைப்போம். சிலர் நம்மை குற்றம் சாட்டுவார்கள், அவர்களை நாம் எதிரியாக நினைப்பது உண்டு. But the truth is, neither are they friends nor are they enemies. They are all servants of Krishna. The truth is, we have forgotten Krishna and we have become puffed up. ஆகவே உண்மையில் இவர் நமக்கு எதிரியும் அல்ல, அவர் நமது நண்பரும் அல்ல. நாம் உண்மையில் கர்வத்தினால் கிருஷ்ணரை மறந்திருக்கின்ற காரணத்தினால் தான் இவ்வாறு நமக்கு தோன்றுகின்றது. So this scholar, he was sitting and crying to Mother Saraswati, you have never let me see defeat. You have never let me see defeat, and now I am defeated in public, humiliated and torn to pieces in public by a 7-year-old child. What do I do? Where do I hide my face? அப்பொழுது அவர் அன்னை சரஸ்வதியிடம் புலம்பிக் கொண்டிருந்தார். நீங்கள் இத்தனை நாட்கள் வரை என்னை அவமானப்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்ததே கிடையாது. நீங்கள் என்னை எப்பொழுதுமே தோற்கடிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு அளித்ததே இல்லை. ஆனால் இன்று பொதுமக்களின் மத்தியில் ஒரு 7 வயது சிறிய பாலகனிடம் நான் அசிங்கப்பட்டு தோற்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் எனது முகத்தை எங்கு கொண்டு வைத்துக் கொள்வது என்று வருத்திக் கொண்டிருந்தார். So as he was crying, Rambhadra Chakravarthy, the older brother of Srila Vishwanatha Chakravarthy Thakura, came to the scholar. அப்பொழுது இவர் புலம்பிக் கொண்டிருக்கும் போது விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூருடைய மூத்த சகோதரரான ராம்பத்ர சக்கரவர்த்தி அங்கு வருகை புரிந்தார். He came to the scholar and he said, don't mind. Vishwanath Chakravarthy Thakura is an eternal associate of Radha and Krishna. Anybody who takes on him on a defeat will get defeated. Don't worry. அப்பொழுது அவர் கூறினார், பண்டிதரை நீங்கள் வருத்தம் அடையாதீர்கள். உண்மையில் ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் உந்தாவனத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ராதாராணிக்கு நிரந்தரமான சேவகர். அவரிடம் யாரெல்லாம் சவால் விடுக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்களே. Another person that Srila Vishwanatha Chakravarthy Thakura crushed to pieces was a great scholar by the name Roop Kaviraj. ரூப் கவிராஜ் என்கின்ற ஒரு பண்டிதரையும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அவர்கள் முறியடித்தார். Actually, Roop Kaviraj was a disciple of Hemlata Thakurani. ரூப் கவிராஜ் என்பவர் ஹேமலதா தாக்கூரர் என்கின்றவரின் மூத்த சிடர் ஆவார். And Roop Kaviraj was a very great scholar, and unfortunately he got proud of it. ரூப் கவிராஜன் மிக சிறந்த பண்டிதர், ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் கர்வம் கொண்டிருந்தார். Once as he was speaking Srimad Bhagavatam in his assembly, one devotee by the name Krishna Priya Devi Dasi was sitting and chanting japa and listening to his Bhagavatam.
அப்பொழுது ஒரு நாள் இந்த ரூப் கவிராஜ் அவர்கள் பாகவதம் வழங்கி கொண்டிருக்கும் போது அங்கு கிருஷ்ணபிரிய தேவிதாசி என்பவர் இந்த பாகவதத்தை கேட்டுக்கொண்டே ஜபம் செய்து கொண்டிருந்தார். So Roop Kaviraj became really wild. He got angry because he was saying, how can you chant and listen to me? If you're listening to me, you're offending the holy name, and if you're chanting, you're offending Srimad Bhagavatam, and you can do both with equal focus. அப்பொழுது அவர் கூறினார், நீங்கள் ஜபம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் பாகவதத்தை அவமானப்படுத்துகின்றீர்கள். அவ்வாறு பாகவதத்தை கேட்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஜபம் செய்யும் போது ஜபத்தை நீங்கள் தவறு செய்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியில் 2 காரியங்களையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது என்று கோபம் கொண்டார். So he said, either you chant and leave the assembly, or you sit and listen to me and don't chant. அப்பொழுது அவர் கூறினார், ஒன்று நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் என்றால் இங்கிருந்து சென்று விடுங்கள், அல்லது இந்த இடத்தில் பாகவதம் கேட்க வேண்டும் என்றால் உங்களது ஜபத்தை நிறுத்தி விடுங்கள் என்று கட்டளையிட்டார். Actually what Roop Kaviraj was speaking was correct. ரூப் கவிராஜ் அவர்கள் என்ன கூறுகின்றாரோ அது உண்மைதான். We should not sit and chant in Bhagavatam class because we are offending the holy name and the Bhagavatam and the speaker. அப்பொழுது உண்மையில் நாம் பாகவத வகுப்பில் அமர்ந்து கொண்டு ஜபம் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்யும் பட்சத்தில் புனித நாமம், பாகவதம் மற்றும் பாகவதத்தை பேசக்கூடிய பாகவதர் அனைவருக்குமே தீங்கு இழைக்கின்றோம். So what he was speaking was correct, but Krishna Priya Devidasi was actually a very special case. ஆனால் ரூப் கவிராஜ் அவர்கள் கூறியது அனைத்துமே உண்மைதான். ஆனால் இங்கே கிருஷ்ணபிரிய தேவிதாசி என்பவர் ஒரு சிறப்பான ஒரு நபராக இருக்கின்றார். Because she was not chanting japa because she had not finished a few rounds or she wanted to do some extra rounds. That's not why she was chanting in his class. இந்த வகுப்பில் அவர் ஜபம் செய்து கொண்டிருப்பது தனது மாலைகளை முடிக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது எக்ஸ்ட்ரா கூடுதலாக மாலைகளை கூற வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. Oh, she was chanting the pure name, and she was not chanting. The holy name was dancing on her tongue constantly, all day and all night. She had lost control. உண்மையில் அவர் ஜபம் செய்யவில்லை. அந்த புனித நாமமானது இவரது தூய்மையினால் அவரது நாட்களில் பகல் மற்றும் இரவு முழுவதுமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. இவர் அதை தன்னால் கட்டுப்படுத்த முடியாத தருணத்தில் இருக்கின்றார். There's one level where we are trying to perform the limbs of bhakti. நாம் ஒரு நிலையில் பக்தியின் அங்கங்களை பயிற்சி செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். And there's one level in purified consciousness by Krishna's bhakti shakti. The limbs of bhakti, they reside in us and they perform themselves on their own, and we are just a medium. உண்மையில் தூய்மையடைந்த உணர்வில் கிருஷ்ணரின் கருணையினால் இந்த பக்தியின் அங்கங்களானது அது நம்மீது அதன் தாக்கத்தை உட்படுத்தி கொண்டிருக்கும். நம்மால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். We struggle and drag to chant the holy name, and as soon as the sankhya is met, we keep it. So that's our attempt to chant. நமது முயற்சி ஜபத்தில் எவ்வாறு இருக்கின்றது என்றால் நாம் எப்படியாவது இந்த மாலைகளை நாம் முடித்து விட வேண்டும் என்கின்ற மனநிலையில் செய்து கொண்டிருக்கின்றோம். And when the holy name starts appearing, he can appear anywhere, anytime, all the time, every time, on any tongue. ஆனால் உண்மையில் புனித நாமமானது தோன்ற வேண்டும் என்றால் யாரிடம் வேண்டுமானாலும் எந்த தருணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த நாக்கிலும் தோன்றும் அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. So externally it may seem that the devotee is making an attempt or an effort to chant, but it's actually the holy name who's chanting the devotee. உண்மையில் ஒரு வெளித்தோற்றமாக இவர் பக்திய பக்தர் தனது அங்கங்களின் மூலமாக நாமத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் போல தோற்றம் அளித்தாலும் உண்மையில் இந்த நாமமே இந்த பக்தரை கருவியாக வைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. Therefore Srila Sanatana Goswami Pad has compiled a book called as Hari Bhakti Vilas. What that means is the vilas, the play, the sport of Hari Bhakti, the Bhakti Shakti of Sri Krishna. The Bhakti Shakti of Krishna itself is doing vilas, sporting and playing in the heart of the devotee. ஆகவேதான் ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி அவர்கள் ஹரி பக்தி விலாசா என்கின்ற ஒரு அற்புதமான காவியத்தை படைத்திருக்கின்றார். விலாசா என்றால் விளையாட்டு. உண்மையில் ஹரி பக்தியானது நம்மிடையே விளையாடு கொண்டிருக்கின்றது என்ற கருத்தில் இந்த ஒரு அற்புதமான காவியத்தை சனாதன கோஸ்வாமி இயக்கியுள்ளார். So Krishna Priya Dasi, who was sitting in that assembly, was such an exalted Vaishnavi. கிருஷ்ண பிரிய தேவிதாசி அவர்கள் அந்த சபையில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வைஷ்ணவியாக இருந்தார். By chanting at the pure stage of the pure holy name,
Bhakti was doing vilas in her consciousness, and she was not chanting, but the holy name was appearing and dancing on her tongue. So tongue was moving, lips were moving, and she was sitting in the Bhagavatam class. தூய மனப்பான்மையுடன் தூய்மையான நாமத்தை அவர் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர் உண்மையில் நாமத்தை கூறவில்லை. இந்த நாமமானது அவரது இதயத்தில் விளையாடி கொண்டிருந்தது அந்த பாகவத வகுப்பில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அச்சமயத்தில். So this was a classic combination of one divine exalted Vaishnavi and a puffed up scholar. ஆகவே இது மிக அற்புதமான ஒரு வைஷ்ணவிக்கும் மேலும் கர்வம் கொண்ட ஒரு பண்டிதர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மிகப்பெரிய அற்புதமான சந்திப்பாகும். So although his words that one should not chant in Bhagavatam class is correct, in this case he made an offense towards her, and this disrespect towards a Vaishnavi caused him to deviate from Siddhanta in his life. உண்மையில் பாகவத வகுப்பில் அமர்ந்து கொண்டு ஜபம் செய்யக்கூடாது என்கின்ற கருத்தானது சரி, ஆனால் இங்கு அவர் அந்த அற்புதமான வைஷ்ணவிக்கு அபராதம் இழைத்த காரணத்தினால் அவர் இந்த சித்தாந்தத்தில் இருந்து முழுவதுமாகவே விலக்கப்பட்டார். He constructed his own deviant philosophy. அவர் தனது சொந்த தத்துவங்களை இதிலிருந்து கூறினார். So much so that even his own spiritual guru Hemalata Thakurani rejected him and took his kantimala out. அதன் காரணமாக அவரது ஆன்மீக குருவான ஹேமலதா டாக்குரானி அவர்கள் இவரை நிராகரித்து இவரது கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டிமாலையும் எடுத்து விட்டார். Because the spiritual master ties the kanti, she took it back from him. ஏனென்றால் ஆன்மீக குரு அவர் இதிலிருந்து வழி தவறி சென்ற காரணத்தினால் ஆன்மீக குருவாகிய அவர் இவரது கழுத்திலிருந்து அந்த துளசி மாலையை எடுத்து விட்டார். Because Rup Kaviraj was such a scholar, even after he was rejected, he could convince so many people of his philosophy because of his scholarship. ரூப் கவிராஜ் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் தனது பண்டிதத்தனத்தினால் அனைவருமே அவர் தனது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள அளவிற்கு அவர் செய்தார். Why are we speaking about Rup Kaviraj when the topic is Srila Vishwanatha Chakravarthy? நாம் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது எதனால் இந்த ரூப் கவிராஜரை பற்றி இங்கு பேசுகின்றோம்? Because Srila Vishwanatha Chakravarthy Thakura successfully refuted all these deviations of Rup Kaviraj and established Sri Chaitanya Mahaprabhu's original teachings back in society. ஏனென்றால் ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் இந்த ரூப் கவிராஜ் அவர்கள் எழுதிய அனைத்து சித்தாந்தங்களையும் முறியடித்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் உண்மையான போதனையை சமுதாயத்திற்கு கொண்டு வந்தார். There were three main deviations that Rup Kaviraj spoke about. ரூப் கவிராஜ் அவர்கள் முக்கியமாக 3 திசை மாறிய கருத்துக்களை பற்றி கூறியிருந்தார். His first point was the spiritual associates of Radha and Krishna in Goloka Vrindavan, they don't follow strictly the rules and regulations in Goloka Vrindavan in their service, and we wish to follow them, so we also should not follow rules and regulations. அவரது முதல் கருத்து திசை திருப்பப்பட்ட கருத்து என்ன என்றால் ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் சேவகர்கள் அங்கு எந்த விதமான ஒரு வழிகாட்டியும் பின்பற்றுவது இல்லை. ஆகவே அவர்களை பின்பற்றப்படக்கூடிய நாமும் எந்த விதமான ஒரு சட்டத்திட்டத்தையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதாகும். Srila Vishwanatha Chakravarthy Thakura very strongly refuted this by saying that this is wrong. உண்மையில் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் இந்த கருத்துக்களை மிக கடுமையாக கண்டனம் செய்தார். இது முற்றிலும் அபத்தமான ஒரு கருத்தாகும். It is like playing a harmonium. இது ஒரு ஹார்மோனியத்தை வாசிப்பது போன்றதாகும். When you are an expert, you can, without seeing, you can move your fingers on the key. நாம் ஹார்மோனியத்தில் வல்லுநராக இருக்கும்போது அந்த இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனியத்தை பார்க்காமலே நாம் எளிமையாக வாசிக்கலாம். But initially, if you try doing that, we are going to hit some wrong note. ஆனால் ஆரம்ப காலத்தில் நாம் அதை பார்க்காமல் நாம் வாசிக்கும் பொழுது அது நிச்சயமாக தவறாகவே அமைகின்றது. So we have to follow rules. ஆகவே நாம் நிச்சயமாக ஒரு சட்டதிட்டங்களை பின்பற்ற வேண்டும். Initially we have to learn sarigama padhanisa. நாம் ஆரம்பத்தில் சரிகம பதனிசா என்கின்ற ஒன்றை பின்பற்ற வேண்டும். Only after we learn that, then one stage can come when without looking we can play. But initially we have to follow rules. ஆரம்பத்தில் நாம் இந்த விதிமுறைகளை பின்பற்றும் போது ஒரு தருணத்தில் நாம் இதை எளிமையாக வாசிக்கக்கூடிய நிலைக்கு படிப்படியாக முன்னேறலாம். And Srila Prabhupada has given no meat eating, no intoxication, no gambling and no illicit sex. ஆகவேதான் ஸ்ரீல பிரபுபாதர் மாமிசம் உண்ணக்கூடாது, போதை பொருட்களை பின்பற்றப்படக்கூடாது, தகாத உடலுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற 4 சூதாடக்கூடாது என்கின்ற 4 விதிமுறைகளை நமக்கு வழங்கி இருக்கின்றார்.
And we should note that Srila Prabhupada did not concoct these four limbs of regulative principles. Srila Prabhupada took them straight from Srimad Bhagavatam for all of our benefit. நாம் நினைக்க கூடாது ஸ்ரீல பிரபுபாதர் இந்த 4 கருத்துக்களையும் தனது மனம் போன போக்கில் வழங்கியிருக்கின்றார் என்று. உண்மையில் இந்த 4 விஷயங்களையும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு வழங்கியிருக்கின்றார். Srimad Bhagavatam describes Dyuta Pana Striya Sona Yatra Adharma Chaturvidha, that adharma lives in these 4 places, which Prabhupada said are the 4 regulative principles. ஆகவே ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்த இந்த 4 கட்டு விதிமுறைகளிலே தான் இந்த 4 அதர்மங்களும் தங்கியிருக்கின்றது என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறியிருக்கின்றது. துருதம் பானம் ஸ்திரிய சூனா எத்திர அதர்ம சதுர்விதாக என்று கூறப்பட்டுள்ளது. So therefore, by following these rules of the 4 regulative principles, it creates a favorable environment in the consciousness for God realization. ஆகவேதான் இந்த 4 விதிமுறைகளையும் பின்பற்றும் பொழுது கடவுள் உணர்விற்கு ஏற்ப நமது உணர்வுகளை இது தூய்மைப்படுத்தி வருகின்றது. Just like to go to a school, you need uniform. Without uniform, you can't go to school. நாம் ஒரு பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த சீருடையானது தேவைப்படுகின்றது. அந்த சீருடை இல்லாமல் ஒரு பள்ளிக்கு நம்மால் செல்ல இயலாது. So the school is hearing and chanting about Krishna, but the uniform needed for those limbs to succeed are the regulative principles. ஆகவே நாம் பள்ளி என்பது பகவானை பற்றி கூறுவது மற்றும் கேட்பது. அந்த பகவானை பற்றி கூறுவது மற்றும் கேட்பது என்கின்ற அங்கங்கள் சிறப்பாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு கூடிய அங்கமாக இந்த 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். So Srila Vishwanatha Chakravarthy Thakura very wonderfully refuted this point of Rup Kaviraj and established the truth for the benefit of mankind. இப்போ மனித சமுதாயத்தின் நன்மைக்காக ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் ரூப் கவிராஜ் அவர்களின் இந்த கருத்தை முறியடித்து இந்த உண்மையான ஒரு நிலையை எடுத்துரைத்தார். Now the second deviation of Rup Kaviraj. இப்பொழுது ரூப் கவிராஜர் அவர்கள் கூறிய இரண்டாவது கருத்து. He said that only renowned sannyasis can become guru or leader of spiritual life for Janasamanya, for people at large. அவர் கூறினார் பொதுமக்களுக்கு குருவாகக்கூடிய ஒரு தகுதி இந்த உலக பட்டுதலிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மட்டுமே இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். This was very, very offensive. இது மிக மிக அபத்தமானது. Because Rup Kaviraj's guru for himself was Hemalata Thakurani. She was the daughter of Srinivas Acharya, who was a grihastha. உண்மையில் ரூப் கவிராஜ் அவரின் குரு ஹேமலதா மாதாஜி அவர் ஸ்ரீனிவாச ஆச்சாரியரின் புதல்வி ஆவார். ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் ஒரு கிரகஸ்தராகவே இருந்தார். So by saying this, that only renowned sannyasis can become guru, he is actually offending Srinivas Acharya. ஆகவே துறவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி மட்டுமே குருவாவது என்பது இப்பொழுது ஸ்ரீனிவாச ஆச்சாரியருக்கு அபராதமாக மாறியது. Vishwanatha Chakravarthy Thakur's guru Radharaman Chakravarthy was also a grihastha. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவருடைய குருவாகிய ராதாராமன் அவரும் ஒரு கிரகஸ்தராகவே இருந்தார். And many of their children also became grihasthas and gurus. அவர்களின் பிள்ளைகளும் கிரகஸ்தர்களாக இருந்து குருவாகவும் செயல்பட்டனர். So by the second deviation, Rup Kaviraj was actually becoming very offensive towards many associates of Sri Chaitanya Mahaprabhu. ஆகவே ரூப கவிராஜ் அவர்கள் கூறிய இந்த இரண்டாவது கருத்தில் இருந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றக்கூடிய பல சகாக்களுக்கு இவர் அபராதம் இழைத்தவராக மாறினார். But we know from Sri Chaitanya Charitamrita, Kiba Vipra, Kiba Nyasi, Shudra Keninai, Jai Krishna Tattva Veta Sai Guru Hai, that the only criteria needed to become the spiritual master is purity in consciousness. ஆனால் உண்மையில் ஆன்மீக குருவாக தகுதி நமது உணர்வில் தூய்மையை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடியது என்பதே உண்மையான கருத்தாகும். It is not about whether someone is a grihastha or whether someone is a sannyasi. If one is pure, they have saved their consciousness from material nature in a proper bona fide sampradaya. Now they can lead and help others. ஆகவே உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயத்தில் இருந்து தங்களது உணர்வை தூய்மை செய்திருப்பாரே ஆனால் அவர் கிரகஸ்தராக இருந்தாலும் சரி சன்னியாசியாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே ஆன்மீக குருவாகக்கூடிய தகுதியை பெற்றிருக்கின்றார். So Srila Vishwanatha Chakravarthy Thakura very heavily opposed this and he defeated this deviation also. Because of which Rup Kaviraj was exterminated from the sampradaya. ஆகவே ரூப் கவிராஜ் அவர்கள் கூறிய இந்த கருத்தை ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவர் முழுமையாக கண்டனம் செய்து முறியடித்தார். அதன் காரணமாக ரூப் கவிராஜ் அவர்கள் சம்பிரதாயத்திலிருந்து முழுவதுமாகவே விலக்கப்பட்டார்.
The third deviation of Rup Kaviraj. ரூப கவிராஜ் அவர்கள் கூறிய மூன்றாவது தவறான கருத்து, he said that the Hare Krishna Mahamantra, yes, must be chanted, but should not be chanted aloud. உண்மையில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரமானது கூறப்பட வேண்டும், ஆனால் அது சப்தமாக கூறப்பட வேண்டாம் என்று கூறினார். He said the vibration of the holy name should be kept in the mind with no utterance of the mantra outside. ஆகவே இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் ஒளிவானது மனதிற்குள்ளே சொல்லப்பட்டு நமது உதடுகளானது அசையப்படவே கூடாது என்கின்ற கருத்தை அவர் முன்வைத்தார். And even till this very day we find that many groups they preach that we should keep the mantra in the mind. அன்றும் பார்க்கின்றோம் பல குழுக்கள் கூறுவது உண்டு, இந்த மந்திரங்களை நாம் மனதிற்குள்ளே உச்சரிக்க வேண்டும் என்று. But there is a big mistake with this thought. ஆனால் இந்த கருத்தில் மிகப்பெரிய தவறு ஒன்று இருக்கின்றது. By chanting the holy name in the mind, yes, it is possible, but the process is going to be very, very, very slow. உண்மையில் மனதின் மூலமாக இந்த நாமத்தை கூறி சக்தி பெறுவது என்பது வழிமுறை இருக்கின்றது, ஆனால் அது மிக 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 தாமதமான வழிமுறையாகும். Prayana alpayusha sabhya kalosmin yuge janah manda sumanda mateyor manda bhagya rupatrita. We know from the first chapter of the first canto Srimad Bhagavatam that in Kali Yuga the mind is extremely restless. நாம் பாகவதத்தின் முதல் காண்டத்தில் இருந்து கேட்கின்றோம், பிராயண அல்பாயுஷகா கலை அஸ்மி யுக ஜனகா மந்தா சுமந்த மத்தையோ மந்த பாத்தியோ ஏனகிருத். மனதானது எப்பொழுதுமே ஒரு சஞ்சலத்திற்கு உட்பட்டு கொண்டே இருக்கின்றது. And also in Kali Yuga, thanks to all the pollution and all the problems, if you survive 75 years, that's a big benediction. ஆகவே கலியுகத்திற்கு மிக்க நன்றி. இங்கு இருக்கக்கூடிய கலப்படம் மற்றும் அனைத்து விதமான விஷயங்களிலும் நாம் 75 வயது வரை வாழ்வோமே ஆனால் அதுவே மிகப்பெரிய வெற்றியாகும், சிறப்பானதாக உள்ளது. So amidst so many problems, to sit in one place in seclusion and try to control the mind on the mantra is very difficult. ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையின் மத்தியில் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நமது மனதை மந்திரத்தின் மீது கவனம் செலுத்துவது என்பது மிக மிக கடினமான ஒன்றாகும். Prana is moving up and down, causing oscillations in the mind. பிராணங்களானது மேலும் கீழுமாக சென்று கொண்டு மனதில் பல எண்ணங்களை உற்பத்தி செய்து வருகின்றது. Somebody could say, well, you can do pranayam before chanting. சிலர் கூறலாம், நாம் ஜபம் செய்வதற்கு முன்னால் பிராணாயாமம் செய்துவிட்டு செய்யலாம் என்று. Yes, we can. But then after dhyan, dharana, then samadhi. Very difficult to attain that one pointed contemplative absorption in the holy name in the mind. Very difficult. ஆகவே முதலில் தியான், தாரண, அதற்கு பின்னால் சமாதி. இவ்வாறு கூறிக்கொண்டு நாம் சமாதி நிலையை ஒருமித்த நிலையை அடைவது என்பது மிக மிக கடினமான ஒன்று. So by preaching that the holy name should only be kept in the mind, this is violence towards others because we are stopping everybody's progress from getting the highest goal. ஆகவே மனதின் மூலமாக ஜபம் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தானது மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய வன்முறையாகும். ஏனென்றால் மற்றவர்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இந்த கருத்தானது மிகப்பெரிய ஒரு தடைக்கற்களாக அமைந்து விடுகின்றது. But in Shastras it is described Kalautad Hari Kirtanat. In the age of Kali Yuga, the only way is Hari Kirtan. பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கின்றது கலோதத் ஹரி கீர்த்தனா என்று. அந்த கலியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் பகவானுடைய நாம சங்கீர்த்தனமே ஆகும். Or Kalo Sankirtya Keshavam, same point in another Shastra. மற்றொரு சாஸ்திரத்திலும் இதே கருத்துக்களை மட்டுமே கூறப்பட்டுள்ளது. So what is this Kirtan? இப்பொழுது கீர்த்தனம் என்றால் என்ன? Oshta Spandana Matrena, the movement of the tongue and the lips with a sound which is generated glorifying the Supreme Lord. This is Kirtan. கீர்த்தனம் என்றால் என்ன? நமது உடலில் இருந்து வரக்கூடிய அந்த சப்தமானது பகவானுடைய புகழை பற்றி உச்சரிப்பது மிகச்சிறந்த கீர்த்தனம் என்று கூறப்பட்டுள்ளது. To chant and to hear what Srila Prabhupada said, very scientific. ஸ்ரீல பிரபுபாதர் கூறியது, நீங்கள் ஜபத்தை வாயினால் கூறி காதுகளால் கேளுங்கள் என்பது மிக விஞ்ஞான பூர்வமான ஒன்றாகும். Because when we manifest a sound, it's not coming from the lips, it is coming from the Mooladhara Chakra. நாம் உண்மையில் உதடுகளின் மூலமாக சப்தம் வருவது என்பது உதடுகளினால் வருவதல்ல, உடலில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்திலிருந்தே அந்த ஒளியானது வெளியே வருகின்றது. It's going through all the chakras in the body, through the mind, and finally coming out through the mouth. உண்மையில் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து சக்கரங்களிலும் வந்து மனதின் மூலமாக வந்து பிறகு அது உதடுகளின் மூலமாக வெளிப்படுகின்றது. And now when we hear this sound goes back into the ear, back again through the mind.
நாம் இதை காதுகளின் மூலமாக கேட்கும் பொழுது இதே ஒலியானது அந்த காதுகளின் மூலமாக மனதிற்கு மீண்டும் திசை திருப்பப்படுகின்றது. So instead of trying to sit and control the mind, this is very scientific, because while the sound is created, the mind is getting purified with the sound, and when we hear it, it's going back in and compressing from both sides and purifying the mind. So this process is faster. ஆகவே இவ்வாறாக நாம் கேட்கும் பொழுது இது நமது உடலிலிருந்து மனதின் மூலமாக வெளியே வந்து பிறகு காதுகளின் மூலமாக அதே மனதிற்குள்ளே சென்று உணர்வுகளை தூய்மைப்படுத்துகின்றது. So even this deviation of Rup Kaviraj was refuted completely by Srila Vishwanatha Chakravarthy Thakura. ஆகவே இந்த தவறான கவிராஜ் அவர்களின் கருத்துக்களும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் அவர்களால் முழுமையாக முறியடிக்கப்பட்டது. Srila Vishwanatha Chakravarthy Thakura crushed it and established all the true pristine teachings for the benefit of people like me who may get distracted. ஆகவே திசை திருப்பப்படக்கூடிய என்னை போன்ற நபர்களை காப்பதற்காகவே ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் அவர்கள் இந்த ரூப் கவிராஜர் வழங்க முந்த 3 கருத்துக்களை முறியடித்து மனித சமுதாயத்தை காப்பாற்றினார். Vishwanath Chakravarthy Thakura, later when he came to Vrindavan, he lived in the bhajan kutir of Srila Krishnadas Kaviraj Goswami. பிறகு விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் அவர்கள் விருந்தாவனத்திற்கு வருகை புரியும் பொழுது ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர்களின் பஜனை குடிலில் அமர்ந்து தனது ஆன்மீகத்தை செய்தார். He accepted Vesh there and received the name Shri Hari Vallabha. அங்கு ஸ்ரீ ஹரி வல்லபா என்கின்ற ஒரு தலைப்பையும் அவர் பெற்றுக்கொண்டார். He did not use this name extensively, but it was a pen name under which he would write. அவர் இதை வெளிப்புறமாக உபயோகப்படுத்தவில்லை, ஆனால் கையெழுத்திடக்கூடிய ஒரு பெயராக அதனை ஏற்றுக்கொண்டார். We know that after serving the spiritual master for some time, the spiritual master gives us Gayatri mantras. நமக்கு தெரியும், நம்ம ஆன்மீக குருவிற்கு தொண்டு செய்த பிறகு சில காலத்தில் நமக்கு ஆன்மீக குருவானவர் காயத்ரி மந்திரங்களை உபதேசம் செய்கின்றார். So Srila Vishwanatha Chakravarthy Thakura, he was reading the Chaitanya Charitamrita, and there it is described about the number of syllables that the Kama Gayatri mantra has. பிறகு ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் அவர்கள் இந்த நூலை படிக்கும் பொழுது அப்பொழுது காம காயத்ரி இருக்கக்கூடிய எத்தனை அச்சரங்கள் என்பதை பற்றி படித்துக் கொண்டிருந்தார். Kama Gayatri mantra is actually the worship of Radha and Krishna and their sweet pastimes. காம காயத்ரி என்பது ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணர் அவர்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மந்திரம், அவர்களின் லீலைகளை பற்றி வர்ணிக்கக்கூடிய ஒரு மந்திரமாகும். So when Vishwanath Chakravarthy Thakura counted the number of syllables on the Kama Gayatri mantra, it did not tally with the number of syllables that Krishnadas Kaviraj Goswami has given in the Chaitanya Charitamrita. அப்பொழுது ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் இந்த காம காயத்ரி மந்திரத்தில் இருக்கக்கூடிய அச்சரங்களை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜர் கோஸ்வாமி அவர்கள் கூறிய அந்த எண்ணிக்கையும் இவரது எண்ணிக்கையும் பொருந்தவில்லை. Krishnadas Kaviraj Goswami describes there are 25 syllables. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர்கள் இதில் 25 அக்ஷரங்கள் இருக்கின்றது என்று கூறியிருந்தார். I take that back. Srila Krishnadas Kaviraj Goswami Pad describes 24 and a half syllables. அப்பொழுது ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி அவர்கள் இதில் 24 அக்ஷரங்கள் இருப்பதாக முதலில் கூறியிருந்தார். And when Vishwanath Chakravarthy Thakura counted, he got 25. So he got a half syllable more than Kaviraj Goswami. அப்பொழுது ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் இதனை எண்ணிக்கை செய்யும் பொழுது அவர் 25 அக்ஷரங்களாக கூறினார். அதாவது ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி அவர்கள் கூறியதிலிருந்து 0.5% அதிகமாக இவர் கூறியிருந்தார். Srila Vishwanath Chakravarthy Thakura counted it again and again and again, and he still got 25. அப்பொழுது மீண்டும் எண்ணிக்கை செய்தார், மீண்டும் எண்ணிக்கை செய்தார், மீண்டும் எண்ணிக்கை செய்த போதும் அவர் இதில் 25 அக்ஷரங்களையே எண்ணிக்கையாக செய்தார். You see, Gayatri is a glorification of the Supreme Lord. நாம் பார்க்கின்றோம், காயத்ரி மந்திரம் என்பது முழுமுதற் கடவுளை போற்றக்கூடிய ஒரு மாபெரும் சிறப்பு வாய்ந்த மந்திரம். It is a specific chanda, a meter in which the mantras are composed. இது ஒரு குறிப்பிட்ட அளவில் இது மந்திரமானது தொகுக்கப்பட்டு உள்ளது. And depending on the deity that the mantra glorifies, it has different names. So the Kama Gayatri mantra is glorification of Radha and Krishna. இது எந்த விக்கிரகத்தை பற்றி போற்றுகின்றதோ அதற்கு ஏற்பாற்றாற் போல இதன் சதவீதமானது மாறுவதுண்டு. இந்த காம காயத்ரி மந்திரம் என்பது ஸ்ரீமதி ராதாராணி மற்றும் கிருஷ்ணரை போற்றக்கூடியதாகும். So Srila Vishwanath Chakravarthy Thakura, he was counting and he was not getting the same number of syllables as Kaviraj Goswami in Chaitanya Charitamrita, and he was thinking to himself, if I don't get the number of syllables right, how do I meditate on those syllables?
அப்பொழுது மீண்டும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரை எண்ணிக்கொண்டிருந்தார். அப்பொழுதும் அவர் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அவர்கள் கூறிய அந்த எண்ணிக்கைக்கு பொருந்தவில்லை. அப்பொழுது அவர் நினைத்தார், நான் இவ்வாறு எண்ணிக்கை சரியாக இல்லை என்றால் நான் எவ்வாறு இந்த மந்திரத்தின் மீது எனது மனதை செலுத்த முடியும் என்று நினைத்தார். If I can count them right, I can't remember them right. இப்பொழுது நான் சரியாக எண்ணவில்லை என்றால் என்னால் இந்த மந்திரங்களை சரியாக நினைவு கொள்ள முடியாது. And if I can't remember them right, I can't see Radha and Krishna in my consciousness. அப்பொழுது இந்த மந்திரங்களை என்னால் சரியாக நினைக்க முடியவில்லை என்றால் பிறகு ராதா கிருஷ்ணரை எனது இதயத்தில் மனப்பூர்வமாக உணர்வில் நினைக்க இயலாது. And if I can't see them in my heart, what is the use of my life? Let me just die. அப்பொழுது எனது இதயத்தில் இவர்களை பார்க்கவில்லை என்றால் எனது வாழ்வால் என்ன பயன்? அதற்கு பதிலாக நான் மடிந்து விடலாம் என்று அவர் நினைத்தார். Srila Vishwanatha Chakravarthy Thakura sat on the banks of Sri Radha Kund, the most auspicious bathing holy place of Srimati Radharani. ஸ்ரீமதி ராதாராணியின் குளியல் இடத்தில் மிக அற்புதமான ஒன்று ஸ்ரீமத் ராதா குண்டம். அந்த ராதா குண்டத்தின் கரையில் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அமர்ந்து கொண்டிருந்தார். He sat there and he decided, I will not eat and I will not sleep. I will give up my life. அவர் நினைத்தார், நான் இது இனிமேல் சாப்பிட போவதில்லை, இனிமேல் தூங்க போவதில்லை, எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகின்றேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். It may seem to us that this is too much, this is too drastic a step. நாம் நினைக்கலாம் இது மிக மிக தவறானது, இது மிகவும் கொடூரமான ஒன்று என்று நினைக்கலாம். But Srila Vishwanatha Chakravarthy Thakur's thought was the mantra is supposed to give darshan of Radha and Krishna. If I don't count the mantra syllables right and if I can't meditate properly, I won't have darshan. And if I can't have darshan, why am I even alive? அப்பொழுது அவர் நினைத்தார், உண்மையில் இந்த அக்ஷரங்களை சரியாக எண்ண முடியாத பட்சத்தில் என்னால் இந்த மந்திரங்களின் மீது மனதை செலுத்த முடியாது. என்னால் மனதை மந்திரங்களின் மீது செலுத்த முடியவில்லை என்றால் எவ்வாறு எனது இதயத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணரை நான் காண்பேன்? அவ்வாறு ஸ்ரீ ராதா கிருஷ்ணரை என்னால் காண முடியாத பட்சத்தில் எனது வாழ்வால் என்ன பயன்? ஆகவே எனது வாழ்வை நான் முடித்துக் கொள்ள போகின்றேன் என்று கருதினார். Thinking like this at night, by the grace of Krishna, Chakravarti Pad fell asleep. இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ணரின் கருணையினால் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் உறக்கத்திற்கு சென்றார். So Radharani appeared in the dream for Srila Vishwanatha Chakravarthy. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அவர்களின் கனவில் ஸ்ரீமதி ராதாராணி அவர்களே தோன்றினார்கள். Oh dear Hari Vallabha, the beloved of Krishna, please listen to me very carefully. அப்பொழுது அவர் கூறினார், ஹோ ஹரி பல்லவா, கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவரே, நான் கூறுவதை தயவு செய்து உன்னிப்பாக கேளுங்கள். Don't be upset. வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. When you wake up, you will find the mystery of this half syllable. இப்பொழுது நீங்கள் உறக்கத்திலிருந்து எழுந்தும்போது இந்த ஹரை அச்சரத்தின் அற்புதத்தை பற்றி புரிந்து கொள்வீர்கள். Srimati Radharani told Srila Chakravarti Pad that this is found in a very rare Sanskrit book called as Varanagama Bhaswat. இந்த விஷயமானது வரணாமிருத பாஸ்ர என்கின்ற ஒரு சமஸ்கிருத புத்தகத்தில் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று என்று அவர் கூறினார். This mantra is there for worshipping me along with Krishna, and the very special grammatical rule about this syllable, half syllable, is found in the book. So when you wake up, you will find it and you will find joy. Don't worry. அப்பொழுது அவர் கூறினார், என்னையும் கிருஷ்ணரையும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த நூலில் இந்த அரை அக்ஷரத்தின் இலக்கணமானது அந்த புத்தகத்தில் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் கண்முழித்தவுடன் இதனை உணரலாம், ஆனந்தம் அடையலாம், வருந்தாதீர்கள் என்று கூறினார். So when Chakravarti Pad he woke up, he found this text, and in that book there was a very specific rule. அப்பொழுது சக்கரவர்த்தி தாக்கூரர் அவர்கள் விழிப்பெழுந்தவுடன் இந்த புத்தகத்தை பார்த்தால் அதில் ஒரு மிகப்பெரிய விசேஷமான கருத்தானது இருந்தது. So Vishwanath Chakravarthy Thakura found in that book the rule that if a year syllable appears before a V, then those two syllables are not taken as two syllables, but it's taken as half syllable. அப்பொழுது அவர் இந்த புத்தகத்தில் ஒரு அற்புதமான விதிமுறையை பார்த்தார். என்கின்றது வி என்கின்ற அக்ஷரத்திற்கு முன்னால் வரும்பொழுது இது 2 அக்ஷரங்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, மாறாக அரை அக்ஷரமாகவே கணக்கிடப்படுவதை அவர் அங்கு புரிந்து கொண்டார். So ya and v are one syllable each. So Chakravarti Pad read them as 2 syllables, 1 plus 1. ஏ வி என்பது 2 அக்ஷரமாக அவர் தனித்தனியாக
கணக்கிட்டார். உண்மையில் இவை இரண்டும் சேர்ந்து ஒரு அக்ஷரமாகவே கணக்கிடப்பட வேண்டியிருந்தது. But the actual rule was V is one syllable and year, which is supposed to be one syllable, is taken as half syllable. So put together, half plus 1 is 1.5. So instead of counting it as 2, now one should count it as 1.5 according to this rule. இந்த விதிமுறையின்படி A என்பது ஒரு அக்ஷரம், B என்பது அரை அக்ஷரமாக கணக்கிடப்பட்டு இந்த ஒரு அக்ஷரம் மற்றும் அரை அக்ஷரம் இவை இரண்டும் சேர்ந்து ஒன்றை அக்ஷரங்களாக கணக்கிடப்பட வேண்டும், இரண்டு அக்ஷரங்களாக கணக்கிடப்பட தேவையில்லை. So instead of counting it as 25, now he could count it as 24.5, as Kaviraj Goswami has given that in Chaitanya Charitamrita. ஆகவே இப்பொழுது ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர்கள் 24 அக்ஷரங்களாக கணக்கிட்டார். இப்பொழுது ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜர் கோஸ்வாமி அவர்கள் கூறிய அந்த 24 அக்ஷரங்களும் பொருத்தமாக அமைந்தது. And now, because that mystery of the half syllable was solved, he could happily meditate while chanting Gayatri on each syllable. And as he meditated on each syllable in his consciousness, Srila Vishwanatha Chakravarthy Thakura had the darshan of the divine couple of Vrindavan, Shri Radha Krishna. இப்பொழுது அவர் மனதில் ஏற்பட்ட அந்த சந்தேகமானது விலகப்பட்டிருந்ததால் இப்பொழுது அவர் இந்த காயத்ரி மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரத்தை கூறும் பொழுதும் அவரது மனதினால் ஸ்ரீமதி ராதாராணி மற்றும் கிருஷ்ணரை நினைக்க முடிந்தது. அவ்வாறாக ஒவ்வொரு அக்ஷரங்களையும் அவர் கூற தனது மனதிலே ஸ்ரீ ராதாராணி மற்றும் கிருஷ்ணரை அவர் மிக மகிழ்ச்சியாக கண்டு கொண்டிருந்தார். His consciousness, he found how these 24.5 syllables of the Kama Gayatri mantra were like 24.5 moons. இப்பொழுது அவர் மனதில் இந்த 24 அக்ஷரங்களுமே 24 நிலவுகளை போல ஒளிவூட்டி மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. What is this comparison of the syllables to the moon? இப்பொழுது இந்த அக்ஷரங்களையும் நிலவுடன் ஒப்பிடுவதற்கும் என்ன ஒப்புமை இருக்கின்றது? Just like the night sky is dark, but one moon lights it up. So similarly, the consciousness of a sadhaka who's in this world is dark like the night sky. And these 24.5 syllables of the Gayatri mantra are like 24.5 moons illuminating his consciousness. உண்மையில் இரவில் மேகமானது இருளாக இருக்கும் பொழுது ஒரு நிலவானது எவ்வாறு ஒளி கொடுக்கின்றதோ அது போல ஒரு சாதகரின் மனநிலையானது இருண்டிருக்கும் பொழுது இந்த 24 அக்ஷரங்களும் 24 நிலவு போல அவரது மனதில் பிரகாசத்தை ஏற்படுத்துகின்றது. These 24.5 moons which we are talking about are not material moons. நாம் பேசக்கூடிய இந்த 24 நிலவுகளும் உண்மையில் பௌதிகமான நிலவுகள் இல்லை. They are the different parts of Krishna's body who are like moons. கிருஷ்ணர் நிலவு போன்ற கிருஷ்ணரில் உடலில் இருக்கக்கூடிய அங்கங்களாக இவை செயல்படுகின்றன. The 10 toenails of Krishna and the 10 fingernails of Krishna, they are the 20 moons of Krishna's body. இப்போ கிருஷ்ணரின் கால்களில் இருக்கக்கூடிய 10 விரல்களில் இருக்கக்கூடிய நகங்கள், கிருஷ்ணரின் கையில் இருக்கக்கூடிய 10 விரல்களில் இருக்கக்கூடிய நகங்கள் ஆக 20 நகங்களும் 20 சந்திரனாக ஒப்பிடப்பட்டுள்ளது. And these 20 moons, if you see, they're singing and dancing. நாம் பார்ப்போமே ஆனால் இந்த 20 நட்சத்திரம் இந்த 20 நிலவுகளும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கின்றன. The 10 moons of the feet are dancing and singing with the ankle bells. காலில் இருக்கக்கூடிய இந்த 10 நிலவுகளும் கொலுசு ஓசையுடன் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கின்றன. And the 10 fingernails who are like the moons, they are singing and dancing on the flute. அந்த 10 விரல்களில் கை விரலில் இருக்கக்கூடிய 10 நிலவுகளும் பாடிக்கொண்டும் புல்லாங்குழல் ஓசையை வாசித்துக் கொண்டு இருக்கின்றன. So 10 plus 10 is 20. இப்பொழுது 10 கூட்டி 20 நிலவுகளாக இருக்கின்றது. Then 2 moons of Krishna's body are the effulgent, beautiful cheeks. இந்த 2 நிலவுகள் கிருஷ்ணரின் மிக பிரகாசமான அற்புதமான கன்னங்கள் ஆகும். Both Krishna's cheeks are like as reflective as sapphire mirrors. கிருஷ்ணரின் கன்னங்கள் இரண்டுமே நெருப்பு பொருந்திய அற்புதமான பிரகாசமான கண்ணாடி போல அமைந்துள்ளது. When Radharani looks at Krishna's cheek, she can see herself. கிருஷ்ணரின் கன்னங்களை ராதாராணி பார்க்கும் பொழுது தன்னையே ராதாராணி அதில் பார்க்கின்றார். So that's how beautiful these 20 plus 2, 22 moons of Krishna's body are. அப்பொழுது கிருஷ்ணரில் உடலில் இருக்கக்கூடிய இந்த 22 கன்னங்கள் 22 கன்னங்களும் அமைந்துள்ளது. And then there's one which is the smiling beautiful moon
the spotless moon of Krishna's smiling face. 23வதாக கிருஷ்ணரின் மிக அற்புதமான வசீகரிக்கக்கூடிய சிரிப்பான முகமாகும். And one is the very beautiful chandan dot that Krishna has on the forehead. கிருஷ்ணரின் நெற்றியில் இருக்கக்கூடிய சந்தனம் என்பது 24வது ஒளி பொருந்திய நிலவாக அமைந்துள்ளது. And the very beautiful half moon under the dot on the forehead. அந்த 24 and a half moons. அந்த நெற்றியின் ஒட்டிற்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய அந்த அரை சந்திரனுடன் சேர்த்து 24 நிலவுகளும் கிருஷ்ணரின் உடலில் அமைந்துள்ளது. So Srila Vishwanatha Chakravarthy Thakura meditated on the 24 and a half syllables of the Gayatri mantra with the 24 and a half moons of Krishna's body, and had darshan of Radha and Krishna in his consciousness, and explained all of this in a very beautiful book. அப்பொழுது ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூரர் இந்த காம காயத்ரி மந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த 24 அக்ஷரங்களையும் கிருஷ்ணரில் உடலில் இருக்கக்கூடிய இந்த 24 அங்கங்களுடன் ஒப்பிட்டு தியானம் செய்து இதனை தனது நூலில் மிக அற்புதமாக விவரித்தும் இருக்கின்றார். Srila Vishwanatha Chakravarthy Thakura wrote a book called as Mantrartha Deepika. விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூரர் மந்திர அர்த்த தீபிகா என்கின்ற ஒரு காவியத்தை படைத்திருக்கின்றார். Where he explains this mantra. இந்த மந்திரத்தை அங்கு அவர் விளக்கி இருக்கின்றார். And he says anybody who chants this mantra will take their birth in Vrindavan. That is the fruit of chanting the mantra. இந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக பிருந்தாவனத்தில் பிறப்பார்கள் என்று அங்கு உறுதி செய்திருக்கின்றார். ஆகவே இந்த மந்திரத்தை ஜபிப்பதினால் ஏற்படக்கூடிய விளைவு இதுவே ஆகும். But this mantra must be received from a very exalted Vaishnav Guru by serving him and winning his favor, not by reading any book. இந்த மந்திரமானது ஒரு உண்மையான ஆன்மீக குருவிற்கு தொண்டு செய்து அவரது இதயத்தில் நாம் இடம் பிடித்து அதன் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டுமே தவிர ஏதோ ஒரு நூலிலிருந்து நாம் படித்து எடுத்துக்கொள்ள கூடாது. Srila Vishwanatha Chakravarthy Thakura has given so much to the Gaudiya Vaishnava tradition. இந்த கௌடிய வைஷ்ணவ கலாச்சாரத்திற்கு விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூரர் மாபெரும் பங்களிப்பு செய்துள்ளார். It is described that when he used to sit and write and the sun used to be scorching, the clouds used to come and cover, so that Chakravarthy Pad, while he is writing, there's no inconvenience. அவரது அற்புதமான சேவைக்காக அவர் உச்சி வெயிலில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கும் பொழுது மேகங்களே வந்து அவருக்கு நிழலாக குடை பிடித்துள்ளது என்று போற்றப்பட்டுள்ளது. And it is described when it used to rain and Chakravarthy Pad is sitting outside and writing, not one drop touched him or his books. Krishna protected the literatures. மழை காலத்தில் மழையில் விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் அவர்கள் அமர்ந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒரு துளி நீர் கூட அவர் மீது படுவதில்லை. கிருஷ்ணரே அங்கு வந்து அவருக்கு பாதுகாப்பு அளித்தார். He did bhajan in so many places in Vrindavan. விருந்தாவனத்தில் பல இடங்களில் அவர் தனது பஜனையை செய்திருந்தார். Sometimes at Radha Kund, sometimes at Govardhan. சில சமயங்களில் ராதா குண்டத்தில் அமர்ந்து கொண்டு இருப்பார், சில நேரத்தில் கோவர்தனத்தில் இருப்பார். Sometimes in Yavat. சில சமயங்களில் யாவட்டில் இருப்பார். And sometimes at the Gokulananda temple in Vrindavan. சில சமயங்களில் விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோகுலானந்த திருக்கோயிலில் அமர்ந்து கொண்டிருப்பார். We know the Govardhan Shila that Sri Chaitanya Mahaprabhu received in Jagannath Puri from Shankarananda Saraswati. அவர் சைத்தன்ய மகாபிரபு ஆனவர் சங்கரானந்த சரஸ்வதி அவரிடமிருந்து கோவர்தன சிலையை பூரியில் பரிசாக பெற்றிருப்பதை பற்றி நினைத்தார். And Mahaprabhu worshipped this Govardhan Shila, pressing the Shila to his chest and bathing the Shila with his tears. அப்பொழுது அந்த சாலிகிராம ஷிலாவை தனது இதயத்தில் வைத்துக் கொண்டு கண்ணீரின் மூலமாக அந்த சிலையை அபிஷேகம் செய்து சைத்தன்ய மகாபிரபு வழிபாடு செய்து கொண்டிருந்தார். And then he gave that Shila very lovingly to Srila Raghunath Das Goswami, and that Shila has Sri Chaitanya Mahaprabhu's thumbprint. அந்த அற்புதமான சிலையை ஸ்ரீ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அவர்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு ஆனவர் அன்பளிப்பாக வழங்கினார். அதில் சைத்தன்ய மகாபிரபுவின் கட்டை விரலின் அச்சானது பதிக்கப்பட்டு இருந்தது. Srila Raghunath Das Goswami served that Shila and gave that Shila to Krishnadas Kaviraj Goswami in Radhakund. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அவர்கள் இந்த அற்புதமான சாலிகிராம ஷிலாவை வழிபாடு செய்து பிறகு அதனை ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியிடம் வழங்கினார். And then Krishnadas Kaviraj Goswami gave that Shila to a very beloved friend of his called Sri Mukunda Prabhu. அப்பொழுது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர்கள் தனக்கு நெருங்கிய நண்பராக ஸ்ரீ முகுந்த பிரபு இடம் இந்த சாலிகிராம ஷிலாவை வழங்கினார். Now Mukunda Prabhu gave that Shila
to a very beloved associate of Sri Chaitanya Mahaprabhu by the name Krishna Priya Devi again. அப்பொழுது முகுந்த பிரபு அவர்கள் சைத்தன்ய மகாபிரபுவிற்கு மிகவும் பிரியமான சகாகிய கிருஷ்ண பிரிய தேவியிடம் இந்த சாலிகிராம ஷீலாவை வழங்கினார். Krishna Priya Devi took that Shaligram Shila and later on gave the service to the not the Shaligram but the Govardhan Shila, gave that service of that Govardhan Shila, that fortune, to Srila Vishwanatha Chakravarthy. பிறகு கிருஷ்ணபிரியா தேவி அவர்கள் இந்த அற்புதமான சாலிகிராம ஷிலாவை வழிபடக்கூடிய அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூருக்கு வழங்கினார். I correct myself, it is Govardhan Shila throughout. I started off by Govardhan Shila, somehow my tongue said Shaligram in the middle, but throughout the same Govardhan Shila of Mahaprabhu to Raghunath Das Goswami to Kaviraj Goswami and so on. நான் திருத்திக் கொள்கின்றேன், இது முழுவதுமே கோவர்தன ஷீலா. இந்த கோவர்தன ஷீலாவை தான் சைத்தன்ய மகாபிரபு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு வழங்கினார். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமியிடம் வழங்கி படிப்படியாக கிருஷ்ணபிரிய தேவிதாசியிடம் இருந்து ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூருக்கு வழங்கப்பட்டது. And that Shila even till this very day is found in Radha Gokulananda temple in Vrindavan, where Vishwanath Chakravarthy Thakur did bhajan. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்கள் வழிபாடு செய்த இந்த அற்புதமான கோவர்தன ஷிலாவை பார்க்கக்கூடிய பாக்கியமானது நமக்கு விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராதா கோகுலானந்த திருக்கோவிலில் இன்றும் கிடைக்கின்றது. Srila Vishwanath Chakravarthy Thakur, all his life he fought for upholding the Siddhanta of the Gaudiya Sampradaya. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் தனது வாழ்நாள் முழுவதுமே வைஷ்ணவ சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்காகவே அரும்பாடு பட்டுக் கொண்டிருந்தார். There are so many brilliant stories about how Srila Vishwanath Chakravarthy Thakur established that Radha and Krishna's service is the highest, even when there was opposition to this thought. ராதா கிருஷ்ணரை வழிபாடு செய்வதே மிக உயர்ந்த பக்குவம் என்கின்ற இந்த கருத்திற்கு பல எதிர்ப்புகள் இருந்தாலும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்கள் இந்த கருத்தையே தனது வாழ்நாள் முழுக்க நிலைநாட்டுவதற்காக அரும்பாடுபட்டார். Sometimes some scholars oppose that the gopis are not the highest devotees and their devotion is not the highest expression. சில ஆச்சாரியர்கள் கூறுவதுண்டு, கோபியர்களின் பக்தியே மிக உயர்ந்ததாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய தேவையில்லை, அவர்களது பக்தி மிக உயர்ந்தது அல்ல என்கின்ற ஒரு தவறான கருத்துக்களையும் கூறுவதுண்டு. Not our Gaudiya acharyas, but the pandits of that generation, some of them, they claim that the gopis are not the highest. நமது வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்ல அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சில ஆச்சாரியர்கள் இவ்விதமான ஒரு கருத்தை எடுத்துரைத்தனர். Vishwanath Chakravarthy Thakur defeated all these arguments single-handedly. இந்த வாதங்கள் அனைத்தையுமே, இந்த சித்தாந்தங்கள் அனைத்தையுமே ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் முறியடித்தார். Some people at that time even made plans to murder him when he was doing Govardhan Parikrama and Vrindavan Parikrama, but Srila Vishwanath Chakravarthy Thakur uplifted all of them and purified their consciousness and gave them diksha. ஆனால் சிலர் இவர் மீது கோபம் கொண்ட சிலர் இவரை கொலை செய்வதற்கு கூட முடிவு செய்தனர். அவர் கோவர்தன பரிக்கிரமா செய்யும் பொழுது, விருந்தாவன பரிக்கிரமா செய்யும் பொழுதும் அவரை கொன்றுவிட திட்டமிட்டனர். ஆனால் அவர்களது எண்ணங்கள் அனைத்தையுமே மாற்றி ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்களுக்கு தீட்சைகளையும் வழங்கினார். Even through his disciple Srila Baladev Vidyabhushan, Srila Vishwanath Chakravarthy Thakur upheld the Siddhanta of Radha and Krishna Seva. ஆகவே தனது சீடரான பலதேவ் வித்யாபூஷனின் மூலமாகவும் ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் இந்த ராதா கிருஷ்ண சேவையை மிக உயர்ந்தது என்கின்ற சித்தாந்தத்தை நிலைநாட்டினார். So in this way, Chakravarti Pad debated, revolted and broke all deviations and saved Mahaprabhu's teachings in the 1600s and the 1700s. ஆகவே இவ்விதமாக ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் தவறான கருத்துக்கள் அனைத்தையுமே முறியடித்து மாபெரும் புரட்சியை 16வது நூற்றாண்டு 17வது நூற்றாண்டில் சைத்தன்ய மகாபிரபு சித்தாந்தத்தை நிலைநாட்டினார். Chakravarti Pad has given so many ashtakams, so many brilliant compositions. ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் பல அஷ்டகங்களை மிக சிறப்பாக நமக்கு வழங்கி இருக்கின்றார். Vrindadevi Ashtakam, அதில் ஒன்று விருந்தாதேவி அஷ்டகம், Govardhana Ashtakam, இரண்டாவது கோவர்தன அஷ்டகம், Vrindavana Ashtakam, மூன்றாவது விருந்தாவன அஷ்டகம், and the dearmost to all of us that we chant every day during Brahma Muhurta, Shri Guru Ashtakam. மேலும் நாம் தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் பாடக்கூடிய அந்த குரு அஷ்டகத்தையும் ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றார். So much can be said, but I am very grateful for this opportunity today. So I will pause my talking at this point.
இவ்வாறு விதமாக ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்களின் மகிமையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். கால நேர காலமாக நான் எனது கருத்துக்களை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு இருக்கின்றேன். Srila Krishnadas Kaviraj Goswami in Govind Lilamriti has described that it is possible to hold the sun in the hand. கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி அவர்கள் கூறுகின்றார், சூரியனை நமது கையின் மூலமாக பிடிக்க இயலும். Or it is possible to break a mountain through one's head. அல்லது மலையின் ஒருவருடைய தலையின் மூலமாக முட்டி மலையை தகர்க்க முடியுமா? But all of this is possible, but it is impossible to count the transcendental qualities of Krishna. ஆனால் இவை அனைத்துமே ஒரு கட்டத்தில் சாத்தியமாக இருந்தாலும் கிருஷ்ணரின் மிக அற்புதமான குணங்களை பற்றி விவரிப்பது என்பது நிச்சயமாக சாத்தியம் இல்லை. Similarly, the qualities of Srila Vishwanatha Chakravarthy Thakura are unlimited. It's like the sky and I am a very small sparrow. What can I speak? ஆகவே இவ்விதமாக ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்களின் மகிமையும் ஒரு மிக பெரியது. நான் ஒரு குருவியை போன்றவன், என்னால் எந்த அளவிற்கு அந்த மகிழ்த்துவத்தை பற்றி எடுத்துரைக்க இயலும். I want to take this opportunity to offer my obeisances to Sumitra Krishna Prabhu for this very wonderful opportunity. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அருள் திரு சுமித்ர கிருஷ்ண பிரபு அவர்களுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியினை சமர்ப்பிதம் செய்கின்றேன். I am completely a fallen wretched person, but you have very kindly lifted me up and given me some hope. நான் மிகவும் வீழ்ச்சி அடைந்தவனாக என்னை கருதுகின்றேன். ஆனால் என்னை நீங்கள் தூக்கி எடுத்து எனக்கு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரை பற்றி பேசக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்திருக்கின்றீர்கள். My obeisances to His Holiness Bhanuswami Maharaj, who has all his life tirelessly translated so many wonderful books of Srila Vishwanatha Chakravarthy Thakura and Gaudiya Vaishnava Acharyas from Sanskrit to simple English language that you and me can read and get benefited. மேலும் எனது மனமார்ந்த நன்றியினையும் வந்தனைகளையும் தவல் திரு பானுசுவாமி மகாராஜர் அவர்களின் பாத கமலங்களில் சமர்ப்பிக்கின்றேன். தவல் திரு பானுசுவாமி மகாராஜர் அவர்கள் தனது வாழ்நாள் முழுக்க ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் போன்ற ஆச்சாரியர்களின் நூல்களை சமஸ்கிருதத்திலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதன் மூலமாக நம்மை போன்றவர்களும் அத்தகைய கருத்துக்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு வழங்கியிருக்கின்றார். அவரது பாத கமலங்களில் மீண்டும் மீண்டும் நான் எனது வந்தனைகளை சமர்ப்பிக்கின்றேன். I don't know anything. உண்மையில் எனக்கு எதுவும் தெரியாது. I am not a scholar. I have not read anything. I have not heard anything. I absolutely don't know anything. நான் ஒரு பண்டிதரும் அல்ல, நான் அந்த அளவுக்கு கேட்டதும் அல்ல, நான் அந்த அளவுக்கு படித்ததும் அல்ல, நான் அந்த அளவிற்கு ஞானவானும் அல்ல. So whatever I have spoken, it will be filled with so many flaws and so many shortcomings. But I hope Maharaj and all senior Vaishnavas, you will forgive me. நான் பேசியதில் பெரும் குற்றங்கள் அல்லது ஏதேனும் தவறுகள் இருந்தால் மகாராஜர் மற்றும் மூத்த பக்தர்கள் அனைவருமே அதனை பெருந்தன்மையுடன் மன்னித்தருளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். And if I said something which gave pleasure to your heart, please don't forget to pray for me. நான் கூறியதில் உங்களது இதயத்திற்கு மகிழ்ச்சி அளித்தது என்றால் நிச்சயமாக எனக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். I hope to come in person someday and serve all of you in person. ஒரு சமயத்தில் நேரடியாக வந்து உங்கள் அனைவருக்கும் நேரடியாக தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பானது எனக்கு கிடைக்கும் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். But till then, please accept my obeisances from a distance. அந்த நேரத்தில் வரும் வரை தூரத்திலிருந்து எனது பணிவான வணக்கங்களை அனைத்து வைஷ்ணவர்களும் வைஷ்ணவ பக்தர்களும் ஏற்றுக்கொள்ளும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். I see Sumitra Krishna Prabhu on the call. So Prabhuji, would you like to correct and... Yeah. Prabhuji, who am I to correct? Because you are blessed by your Guru Maharaj and Radha Govind Maharaj, who has bestowed upon you his great mercy. Today you talk about the spark, and that spark, not one spark, many sparks came out of your mouth, and it has lit the entire heart of all of us, which was dark. Now it is lit up with the glories of Vishwanatha Chakravarthy Thakura, and we don't know how to thank you. And we wish that you please come to Chennai. Chennai is also called Chaitanya Nitaya Desh, which was a name kept by our Guru Maharaj, Jayapataka Maharaj, Chaitanya Nitaya Desh. And Srila Prabhupada also visited Chennai in 1972. And this February marks the 50th anniversary of Srila Prabhupada visiting Chennai. So we are very fortunate that in this month of February,
you have come to Chennai to give a wonderful glories of Vishnu Chakravarthy Thakur. And we, the devotees of Chennai, and Sri Sri Radha Krishna, our beloved deities, they surely bless you more and more so that you can continue. Your name is Amarendra, that means eternal. We want you to continue this type of giving mercy through your wonderful nectarian talk to everyone so that we all can relish your association by your words so that today we were transported to 16th century in the lives of Vishnu Chakravarthy Thakur. And please, we need your association more and more. Thank you very much. Hare Krishna. அருள் திரு அமரேந்தர் பிரபு ஆனவர் அவரது குரு மகாராஜர் தவ திரு ராதா கோவிந்த மகாராஜர் அவர்களால் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்றார். இன்று அவர் நமக்கு இந்த ஒரு பொறியை ஏற்றி இருக்கின்றார். இருள் நிறைந்த நமது இதயத்தில் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரின் அவர்களின் சரித்திரமானது ஒரு பொறியாக இருந்து ஏற்படுத்தி நம்மை ஆன்மீகத்தில் முன்னேற்றம் வைக்கின்றது. நாம் அவரை மீண்டும் மீண்டும் சென்னைக்கு வந்து நமக்கு அவரது சங்கத்தை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வருடமானது ஸ்ரீல பிரபுபாதர் சென்னைக்கு வந்த 50வது வருடமாக அனுசரிக்கப்படுகின்றது. இத்தகைய நல்ல நாளில் ஸ்ரீ அமரேந்திர பிரபு அவர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நமக்கு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்களை பற்றி மிக அற்புதமாக எடுத்துரைத்தார். நான் மீண்டும் மீண்டும் அவரை சென்னைக்கு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். அமரேந்திரா என்றால் எப்பொழுதுமே நிரந்தரமானது. ஆகவே அவரது பெயருக்கு ஏற்றாற் போல அவர் நிரந்தரமாக மீண்டும் மீண்டும் இந்த பக்தி தொண்டு பக்தியை பற்றிய நிகழ்ச்சிகளை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சென்னையில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரிடம் நான் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா. Thank you, Prabhuji. I came here only to ask for blessings, but I know I cannot directly ask, so I have to render some service and then I can beg for blessings. So now that you have offered your kind blessings and prayers, I walk out very happy and fulfilled. Thank you, Prabhuji. நான் நிச்சயமாக இங்கு உங்களது ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளவே வந்திருக்கின்றேன். ஆனால் வெறுமனே ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்பதல்லாமல் உங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பையும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அத்தகைய ஒரு உங்களுடைய ஆசீர்வாதத்துடன் மிக மகிழ்ச்சியாக நான் இப்பொழுது இருக்கின்றேன். Hare Krishna. Hare Krishna. And my heartfelt obeisances to Ramani Mohan Prabhu, who has been translating so wonderfully, line by line, with so much attention to details, without losing the essence, keeping it short, crisp, with wonderful diction. Thank you, Prabhu. Yes, please, somebody translate that. Thank you, Prabhu. I am extremely thankful to His Grace Ramani Mohan Prabhu, who has been wonderfully translating word by word without missing even a drop of an essence, and sharing it effectively and keeping it short and crisp. Thank you so much, Ramani Mohan Prabhu. Thank you, Prabhu. Sorry, Hare Krishna. It's okay, Prabhu. It's okay. Can we have a Tamil translation to that? Sorry for that. Yeah, Hare Krishna. நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நமது திரு ரமணிமோகன் பிரபுவிற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக அற்புதமாக துல்லியமாக நான் கூறிய ஒவ்வொரு விஷயத்தையும் அதனுடைய சாரம் மாறாமல் மிக அற்புதமாக அவர் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். Thank you, Prabhu. I remember last time I had a chance to serve Chaitanya Nitai Desh. At that time also I remember Ramani Mohan Prabhu, and we generally, when translations are there and if the translations are amazing, more than the class, I remember the translator. So thank you, Prabhuji. I remember you. It's all because of the mercy of Sumitra Krishna Prabhu, Guru Kripa Prabhu and Radha Krishna Prabhu. All credits to them only. I'm not. It's their encouragement and support I'm able to do this. Eternally thankful to them. Thank you, Prabhu. Beautiful. Thank you to all the wonderful Vaishnavas. My obeisances to His Holiness Jayapataka Maharaj for giving such a wonderful community to the world. Thank you so much. இந்த முழு சமுதாயத்தை வழங்கிய தவ திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். There are a few questions. I think the time is enough. Maybe one or two. You can see in the chat box, which you feel like. Sure, Prabhuji. Sure. Yeah. I was thinking that I think I have overstepped over the time, so I thought of your talk was so necessary, and we felt that your talk short. We thought of hearing more and more.
பிரபுவின் வகுப்பானது மிக மிக அமிர்தமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நேரம் செல்வதை என்னால் உணர முடியவில்லை. So I will, on the instruction of Prabhuji, look through the chat. There are some general messages, and I'm looking for. You may scroll down from bottom to top, Prabhu. You may get few. So okay. Okay. So we leave the pick to you. Sure, Prabhuji. So there's one message. As you said in many lectures that Lord Balaram is the one who serves the Lord in all rasas. I would like to know how he serves in Madhurya rasa. So Sri Baladev Prabhu or Sri Balaram, he expands as Ananga Manjari or the younger sister of Radharani. நீங்கள் பல வகுப்புகளில் கூறியிருக்கின்றீர்கள் பலராமர் கிருஷ்ணருக்கு எல்லா ரசங்களிலும் சேவை செய்து கொண்டிருக்கின்றார் என்று. அவர் எவ்வாறு மாதுரி ரசத்தில் கிருஷ்ணருக்கு சேவை செய்கின்றார்? உண்மையில் பலதேவர் மாதுரி ரசத்தில் ராதாராணியின் சகோதரியாக அனங்க மஞ்சரியாக வந்து சேவை செய்கின்றார். The next question is, can you explain the subtle meanings of the 4 regulative principles? நீங்கள் இந்த 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளின் சூக்ஷ்மத்தை பற்றி தயவு செய்து எங்களுக்கு விளக்கி கூற முடியுமா? So no meat eating means externally not slaughtering animals, but it also means not to cause any violence or any discomfort to any living being. மாமிசம் உண்ணக்கூடாது என்றால் விலங்கு இனங்களை கசாப்பு கடையில் வைத்து கொள்ளக்கூடாது என்பது மட்டும் பொருள் அல்ல. எந்த விதமான உயிரினத்திற்கும் நாம் வன்முறை செய்யக்கூடாது, எந்த விதமான உயிரினத்திற்கும் தீங்கு இழைக்க கூடாது என்பது கருத்தாகும். Intoxication means no taking intoxicants like cigarettes or liquor externally, but it also means not to be intoxicated by pride. போதை வஸ்து உபயோகப்படுத்தக்கூடாது என்றால் சிகரெட் மதுபானம் மட்டுமன்றி நாம் கர்வத்தினாலும் அடிமையாகிவிடக் கூடாது. Illicit sex externally means of course impure physical relation, but internally it also means the desire to be respected by others. தகாத உடல் உறவு என்றால் வெளிப்புறமாக ஆண் பெண் சேர்க்கை மட்டுமன்றி நாம் மதிப்பு மரியாதைக்கு ஏக்கம் கொள்ளக்கூடாது என்பதும் உட்புறமான கருத்தாகும். And gambling externally means to gamble with money, but it also means to take erratic decisions in life on the basis of an uncontrolled mind without superior guidance. சூதாட்டம் என்றால் பணத்தை வைத்து மட்டும் சூதாடுவது இன்றி மனம் போன போக்கில் மூத்த பக்தர்களை வழிகாட்டுதல் இன்றி நமது மனம் போன போக்கில் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளையும் இதற்குள்ளே அடக்கமாகும். The next question is, why are there differences in the Acharya statement as 5 Geets or 6 Geets in the 10th canto? ஆச்சாரியர்களின் கருத்துக்களில் ஏன் இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கின்றது? வாதகதி 10வது காண்டத்தில் 5 கீத் அல்லது 6 கீத் என்று பலவிதமான கருத்துக்கள் இருப்பதற்கான காரணம் என்ன? So chapter 21 is called Venu Geet. அத்தியாயம் 21 என்பது வேணு கீதம் என்று அழைக்கப்படுகின்றது. All of this in the 10th canto of Srimad Bhagavatam. இவை அனைத்தும் பாகவதத்தின் 10வது காண்டத்தில் இருக்கின்றது. In 29, chapter 29, this is called Pranay Geet. இது 29வது அத்தியாயத்தில் பிரணய கீதம் என்று அழைக்கப்படுகின்றது. Chapter 31 is called Gopi Geet. அத்தியாயம் 31 கோபி கீதம் என்று அழைக்கப்படுகின்றது. Chapter 35 is Yugal Geet. அத்தியாயம் 35 என்பது யுகல கீதம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. Chapter 39 is called Viraha Geet. அத்தியாயம் 39 விரக கீத் என்று அழைக்கப்பட்டுள்ளது. And chapter 47 is called Brahmar Geet. அத்தியாயம் 47 பிரமர் கீத் என்று அழைக்கப்பட்டுள்ளது. So these are the 6 Geets that Chakravarthy talks about. இந்த 6 கீதங்களை பற்றி தான் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குரர் பேசுகின்றார். Some acharyas they pick chapter 39 over chapter 29. Some acharyas skip. They pick 39 over 29. Some pick 29 over 39, but Chakravarthy picks both. Okay. Therefore, there's one. சில ஆச்சாரியர்கள் 29வது அத்தியாயத்தை எடுப்பார்கள் அல்லது 39வது அத்தியாயத்தை எடுப்பார்கள். ஆனால் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குரர் 29 மற்றும் 39 இரண்டு அத்தியாயங்களையுமே எடுத்துக்கொள்கின்றார். Another question,
why can't we focus on why should we focus on number of rounds? Why can't we allocate specific quality time, say 2 hours, without counting the number of rounds? நாம் ஏன் தினசரி குறைந்தபட்ச மாலைகளை ஜபம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கை கொள்கின்றோம்? அதற்கு பதிலாக சில தரமான நேரத்தை, உதாரணத்திற்கு 2 மணி நேரம் என்று ஒதுக்கலாமே. எதற்காக இந்த எண்ணிக்கை உள்ளது? The problem with that is if we doze off, we will still think that we chanted 2 hours. இது என்ன பிரச்சனை என்றால், நாம் இதை எடுத்து விட்டோமே என்றால் நாம் நினைப்போம் நான் 2 மணி நேரம் ஜெபம் செய்து விட்டேன் என்று. So specific count is given so that whether we feel happy, we feel sad, whether we are angry, we are disinterested, or we are ecstatic, we still complete that count. அந்த எண்ணிக்கையானது கொடுக்கப்பட்டிருப்பதன் மூலமாக நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது வருத்தமாக இருந்தாலும் சரி, அல்லது பரவசமாக இருந்தாலும் சரி, அல்லது பிடிக்கவில்லை என்றாலும் சரி, நாம் அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையை முடித்து விட்டே ஆக வேண்டும். We can chant the 16 rounds in 2 hours or 2.5 hours or 3 hours depending on your speed, but 16 rounds must be done. நமது தரத்திற்கு ஏற்ப நாம் 16 மாலைகளை 2 மணி நேரம் செய்யலாம், அல்லது 22.5 மணி நேரம் செய்யலாம், அல்லது 3 மணி நேரம் செய்யலாம். ஆனால் நிச்சயமாக அந்த ஜபத்தின் 16 மாலைகளை நாம் செய்ய வேண்டும். So Srila Prabhupada told us that one round ideally should take between 7.5 minutes. So 16 rounds will take 2 hours. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுவது உண்டு, நாம் ஒரு மாலையை முடிக்க குறைந்தபட்சம் 7 நிமிடங்களிலிருந்து 7.5 நிமிடங்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம். இவ்விதமாக 16 மாலைகளை 2 மணி நேரத்தில் நாம் செய்து விடலாம். So what Prabhupada says is our standard. பிரபுபாதர் என்ன கூறி இருக்கின்றாரோ அதுதான் நமது தரமாகும். So we will pause here. There are a few more comments, but in the interest of time, I think it's already close to 9 o'clock in India. So we will pause here. ஆகவே நேர பற்றாக்குறையின் காரணமாக 9 மணி ஆகிவிட்ட காரணத்தினால் நான் இத்துடன் எனது குரூப்பினை முடித்துக் கொள்கின்றேன். Hare Krishna. ஹரே கிருஷ்ணா.